ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு செம்ம கியூட்டான மூவியை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மூவியோட பேரு எ ஃபார்மர்ஸ் ஃபார்ச்சூன். இந்த மூவி ஒரு செம்ம கலாட்டமான டைம் டிராவல் லவ் ஸ்டோரி. டைம் டிராவல்னாலே சும்மா ஜாலியா இருக்கும். ஆனா இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோயின் கல்யாணமே ஆகாத சின்ன பொண்ணு. ஆனா டைம் டிராவல் பண்ணி போகும்போது 2 குட்டி பசங்க இருக்க ஒரு பையனுக்கு ஒய்ஃபா போயிடுறா. இந்த ஸ்ட்ரகிள்லாம் எப்படி அவ சமாளிக்கிறா, அதுல இருந்து எப்படி மீண்டு வரா, அந்த பையன் கூட காதல விழுறாளா இல்லையா, அப்புறம் மறுபடியும் டைம் டிராவல் ஆனாலா இல்லையாங்கிறதெல்லாம் ரொம்ப கலாட்டாவா அதே சமயம் கியூட்டா சொல்லியிருக்க ஸ்டோரி இது. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால எண்டிங் வரையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாமா? இந்த மாடர்ன் உலகத்துல அந்த காலத்து வீடு மாதிரி ஒண்ணு, பூர்வீக வீடு ஒண்ணு நான் இன்னைக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு அங்க இருக்கிற சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சிட்டு இருக்கான். இந்த பூர்வீகமான வீட்டை வித்தா பல கோடிகள் கிடைக்கும், அதுல உங்க எல்லாருக்கும் ஷேர் இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் டீலிங் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனோட அக்கா, அதாவது நம்ம ஹீரோயின் சீச்சி அங்க வந்துடுறா. டேய் ஃப்ராடு, எவ்வளவு தைரியம் தான் இந்த வீட்டை நீ விக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்க, இந்த வீடை விக்கிறது என்னோட உரிமை, நம்ம பரம்பரை பரம்பரையா இந்த பூர்வீக வீடு ஆம்பளைங்களுக்கு தான் சொந்தம், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு, அப்ப என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு கேட்க அங்க இருக்க அத்தனை பேரும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சீச்சி பாக்குறா, ஓ சொந்தமா, இது எல்லாமே அப்படியே உடைஞ்சு போயிட்டு செதஞ்ச நிலைமையில இருக்கும்போது ஒரு செங்கலா நான் மறுபடியும் ரெனோவேட் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் தான் இது உன்னோட வீடுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு நேரா அவங்க அம்மா உள்ள இருக்காங்க போல உள்ள போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா தம்பியோட ஒய்ஃப் அவங்க அம்மா கிட்ட டாக்குமெண்ட்ல எல்லாம் கை நாட்டு வாங்கிட்டு இருக்கா. மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் தடுத்து நிறுத்திட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு டிமென்ஷியா இருக்கான். போய் தம்பி ஒய்ஃப் கிட்ட, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, முடியாதவங்க டிமென்ஷியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு எல்லா பத்திரத்திலயும் கை நாட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாக்கு டிமென்ஷியா இருந்தா கூட சீச்சியோட கைய பிடிக்கிறாங்க. இல்லம்மா தடுத்து நிறுத்தாத, இது உன் தம்பிக்கு தான் போயாக வேண்டிய ஒரு சொத்து. ஏன்னா நம்ம பரம்பரையில பரம்பரையா பூர்வீக வீடு ஆண் வாரிசுக்கு தான் போதுமா, அதை யாராலையும் மாத்த முடியாது, விட்ரு விட்ரு, இதான் என்னோட கடைசி ஆசைன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சீச்சியால எதுவும் சொல்ல முடியல. என்னோட பல வருஷம் உழைப்பு இந்த வீட்ல இருக்கு, ஆனா அது எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதான்னு சொல்லிட்டு சீச்சி அப்செட் ஆயிடுறா. உள்ள அவங்க வீட்டோட நினைவு மண்டபம் இருக்கு. அங்க உள்ள போய் பாத்துட்டு இருக்கா. பூர்வீக புத்தகம் இருக்கு, பல 100 வருஷமா அது இருக்கான். அந்த புக்ல இந்த வீடுமே பரம்பரையா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொந்தமா போகணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. என்ன ரூல்ஸ்டா இது, அந்த காலத்துல நீங்க எல்லாம் மனுஷங்களா வந்திருக்கீங்கன்னு அந்த ரூல் புக்ல கடைசி பேஜை கிழிச்சு நெருப்புல போட்டுடுறா. அது போட்டதும் அங்க இருக்கிற ஒரு பெரிய நினைவு பலகை கீழே விழுந்துருது. என்னையா மிரட்டி பாக்குறீங்களா, ஆத்மாவா மிரட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்துட்டு இருக்கா. ஃபோஷெங் அப்படிங்கிற ஒரு பேர் அதுல இருக்கு. என்னோட முன்னோர் தான் நீங்க, நான் இல்லன்னு சொல்லல, ஆனா நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, உங்களை மட்டும் நேர்ல பார்த்தா ஒரே குத்து விடுவேன்னு சொல்லிட்டு இவ கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்கா. திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா எர்த்குவேக் வர மாதிரி இருக்கு. ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல நம்ம சீச்சி வேற கீழே விழுந்துட்டா. அவ மேல அங்க இருக்க ஒரு பலகை டக்குன்னு விழுது. சீச்சி ஐயோன்னு சொல்லிட்டு கண்ணை மூட, கண்ணை திறந்து பாக்குறா. இந்த ஃபிகர் எனக்கு தான் சொல்லிட்டு 2 பேர் அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம், இவளோட புருஷன் வேற எங்கேயோ போயிருக்கான். இந்த நேரம் பார்த்து நம்ம கையில மாட்டிட்டா பாரு, இனிமே நமக்கு தான் சொந்தம்னு பக்கத்துல வர. கண்ணு முடிச்சு பாக்குற சீச்சி அட பொறுக்கி நாயின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ஓத விட்டுடுறா. அந்த பையன் ஐயோ கொய்யோன்னு சொல்லிட்டு கத்திட்டு, எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு, ஒரு ஆம்பளைய மேல காலை நீட்டி வச்சிட்டு இருக்க, உன் தம்பி தான் உன்னை இங்க வித்திருக்கான், அவன்கிட்ட போய் நீ நியாயம் ஏதாவது கேட்டுக்கோடின்னு சொல்ல. என்னது, என் தம்பி என்ன வித்தானா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கா. கைய பாக்குறா, சுத்தி முத்தி இருக்கிற இடத்த பாக்குறா. டைம் டிராவல் பண்ணிருக்கோமா, என்னையா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட தம்பி இருக்கான்ல, அவன் தான் இந்த உலகத்துலயும் தம்பியா இருக்கான். உங்க அம்மாவை வித்துட்டேன், அதாவது உங்க சின்னம்மாவை, இப்போ உங்க 2 பேரையும் விற்க போறேன்னு 2 சின்ன பிள்ளைங்களை கூட்டு போயிட்டு இருக்கான். என்னது, இவன் தான் என் தம்பி, என்ன இங்க வித்திருக்கானா, எவ்வளவு கேவலமான பிறவி பாரு, இந்த 2 பேரும் என்னோட பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா. லைட்டா இந்த ஜென்மத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சீச்சிக்கு லைட்டா தெரிய வருது. அதுல இந்த 2 குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரோட அப்பாவை தான் நம்ம சீச்சி 2ஆவதா கல்யாணம் பண்ணிருக்கா போல. இந்த சீச்சியோட உடம்புக்கு சொந்தக்கார பொண்ணு கொஞ்சம் குடும்பக்காரியா தான் இருந்திருப்பா போல. என் புருஷனே ஊர்ல இல்ல, இந்த 2களையும் வித்து தீத்துடலாம்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட இவ தான் ஐடியா கொடுத்திருக்கா. நல்ல லாபம் வரும்க்கா, ஆனா உன்னை வித்தா அதை விட அதிகமா லாபம் வரும்கான்னு சொல்லிட்டு சீச்சியவே போட்டு தள்ளிருக்கான் அந்த தம்பி. அட பாவி, நான் இங்க வரும்போது ஒரு சித்தியா வேற வந்திருக்கேனா, அதுவும் இந்த 2 குட்டி பசங்களை விக்க பார்த்த ஒரு கொடூரி உடம்புக்குள்ளேயா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை காப்பாத்துறேன்னு தள்ளி விடுறா. அதுல அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு தலையில அடிபடுறது கீழே விழுந்து குட்டி தங்கச்சி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. சீச்சி அவளோட தம்பிய துரத்தி அங்க இருந்து அப்படியே வெட்டி விட்டுடுறா. இங்க பார்த்தா அந்த குட்டி பாப்பா பேர் பாவா கூப்பிடுறா. அம்மா ப்ளீஸ்மா, அண்ணனுக்கு ஏதோ ஆச்சு காப்பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீச்சி போறா. அந்த பையனுக்கு லைட்டா மயக்கம் தான் போட்டிருக்கான், வேற எதுவும் அடி இல்ல. அவனை கூட்டு போய் படுக்க வச்சுட்டு வீட சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. என்னது இது யாரோட வீடு, இவ்ளோ அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. பாபா அவங்க வரா. என்னம்மா, உங்க தம்பி தான் உங்களை விக்க பார்த்தாங்க, என் அண்ணனுக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்ல. உன் அண்ணன் பேர் என்னன்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. என் அண்ணன் பேரா
ஃபோஷெங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. என்னது ஃபோஷெங்கா? அதாவது என்னோட முன்னோர், அவரோட நினைவு பலகை கூட கீழே விழுந்தது. இப்ப அவர்தான், அவரோட இடத்துக்கு நான் வந்துட்டேனா? என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அம்மா நம்ம பூர்வீக வீடு எங்கம்மான்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. நம்ம பூர்வீக வீடா? அது எங்க இருக்குன்னு நான் வேணா சொல்றேன், ஆனா அந்த வீட்டை தான் நீங்க வித்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா வழி சொல்றா. சீச்சி வேகமா ஓடுறா. போய் பார்த்தா அந்த வீடு நிஜமாவே அங்க வித்து கிடக்கு. அவங்களோட குடும்பத்தோட பேர் கூட பேர் பலகையே கீழே போட்டு வச்சிருக்காங்க. இல்ல, இதை எப்படியாவது அடையணும். இங்க நான் ரூலை எப்படியாவது மாத்தி பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னா இந்த வீடு எனக்கு சொந்தமாயிரும். நானும் டைம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த போர்டு, நேம் போர்டு இருக்கும்ல, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ரூம்குள்ள இவ வைக்கவும் அந்த பையன் இருக்கான்ல, பாபாவோட அண்ணன், இவன் பேர் தான் ஃபோஷெங். அவன் பேரை நம்ம ஃபூஃபூன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபூஃபூ வேகமா தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே கதவு தாப்பா போட்டு, அவ உள்ளேயே இருக்கட்டும், இவன் நம்ம சித்தியே கிடையாது, சரியான கொடூரக்காரி, அப்பா இல்லாம நம்ம தனியா இருக்கோம், இவன் பார்த்து கொடுமைப்படுத்திட்டே இருக்கா பாருன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கரெக்டா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு சீச்சியை வெளியே ஏட்டி பாக்குறா. சீச்சியை கூட ஒருத்தன் வாங்கிட்டு தப்பா நடந்துக்கு போனால அவங்க குழந்தைங்களை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னதும் பயங்கரமா சீச்சி கடுப்பாயிட்டு கட்டை எடுத்து கதை உடைச்சிட்டு வெளியே வரா. டேய், என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு, உன்னை ஏற்கனவே வாங்கிட்டு உன் தம்பிக்கு காசு கொடுத்துருக்கோம், நீதான் வரல. அட்லீஸ்ட் இந்த பிள்ளைங்களை வித்துட்டு 2 காசு அவன் வாங்கிட்டு போனான், அந்த பிள்ளைங்களை வெள்ளி காசுக்காக. அதனால அந்த பிள்ளைங்களை கூட்டு போறது எங்க பொறுப்புன்னு சொல்ல, இங்க பாரு, குழந்தைங்களை ஒழுங்கு மரியாதையா விட்டுரு, நான் உன்ட்ட 1 மாசத்துல இந்த காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, 1 மாசம்லாம் முடியாது, வேணா ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோ, 2 வெள்ளி காசுக்கு நான் வித்தேன், அதுக்கு பதிலா 4 வெள்ளி காசு கொடுத்துருன்னு சொல்ல, ஏண்டா வட்டிக்கும் ஒரு அநியாயம் இல்ல, நீலாம் மனசாட்சியே இல்லாத குரங்கா இருக்கேடான்னு திட்டிட்டு பரவாயில்ல டீல்னு சொல்லிடுறா. மறுபடியும் ஃபூஃபூ பாபாவை இழுத்துட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். எங்கடா போற, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டாங்கடா, புடிச்சிருவாங்க, பொறுமையா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீச்சி, இப்ப பாருங்க, நான் ஏதாவது பிசினஸ் ஐடியா பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப ஏதாவது பண்ணணும், வீட கூட அப்புறமா திருப்பி விலைக்கு வாங்கிக்கலாம், இந்த 2 குழந்தைங்களையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு சீச்சி யோசிச்சுட்டு இருக்கா. நேரா தம்பிய பாக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போறா. தம்பியோட ஒய்ஃபா அதே பொண்ணுதான் இங்கே இருக்கா. இவெல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டா போல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சொல்லிட்டு சீச்சி சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு காசுலாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நல்ல டேபிள் நிறைய சாப்பாடு வச்சு தின்னுட்டு இருக்கீங்க, அங்க 2 குழந்தைங்க தவிக்குதுன்னு சொல்ல, அந்த குழந்தைங்க மேல உனக்கு எப்போ இருந்து அக்கறை வந்துச்சுன்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா எல்லா காசையும் நல்லா செலவு பண்ணி பல நாளா தின்னுட்டு இருக்குங்க அதுங்க 2ம். சோ காசு கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்கு. சீச்சி பாக்குறா, என்ன மனுஷ ஜென்மங்களோ, சரி மீதி இருக்க காசை எடுத்துக்கிறேன், தர வேண்டிய காசுக்கு பதிலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சாப்பாடையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு வெறும் டேபிள மட்டும் அங்க விட்டு வந்துடுறா. கதவு வழியா ஃபூஃபுவும் பாபாவும் பாக்குறாங்க. அண்ணா சாப்பிட போலாமான்னு கேட்க, இவன் நம்ம கொடுக்க மாட்டாமா, நான் உனக்கு அப்புறமா ஏதாவது கிழங்கு பறிச்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஃபு சொல்லிட்டு இருக்கான். சீச்சி கூப்பிட்டு பாக்குறா, அவங்க வர மாதிரியே இல்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மீதியை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு சீச்சி எங்க இருந்து உள்ள போறா. 2 குட்டி பசங்களும் வெளியே ஓடி வந்துடுறாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு. சீச்சி வெளியே வந்து, டே ஃப்ராடு பசங்களான்னு கேட்க, எங்களை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாவமா அந்த பையன் ஆள ஆரம்பிக்கிறான். பாவம் அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு சீச்சி யோசிக்கிறா. இங்க பாருங்க, 2 பேர் உட்காருங்க, நம்ம ஒரு பிசினஸ் டீலிங் போட்டுக்கலாம், என் பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க 2 பேர் வித்த சர்டிபிகேட் இருக்குல்ல, அதையும் நான் திரும்பி வாங்கிட்டு வந்துருவேன், உங்களை நல்லாவும் பாத்துக்குவேன்னு சொல்ல, நீங்க எப்பவுமே எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்க, நல்லவங்க மாதிரி பேசி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபூஃபூ சொல்லிட்டு இருக்கான். ஆனா பாபா முதலா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. தங்கச்சி சாப்பிடுறா, நீயும் சாப்பிடு நம்ம சீச்சி சொல்ல, வேகமா ஃபூஃபூவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாப்பிடறத பாக்கிறதுக்கே சீச்சிக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. சரி, ஏதாவது வேலை தேடி போவோம்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல பார்த்தா ஒரு மிளகா செடி இருக்கு. ஆமா, இந்த காலத்துல மிளகா செடியா அலங்காரத்துக்கு மட்டும் தான் வளர்த்தாங்க, மிளகு மட்டும் தான் காரத்துக்கு சாப்பிடுவாங்க, இதை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு லேடியோட வீட்டுக்குள்ள போயிட்டு, இந்த மிளகாயெல்லாம் எனக்கு கொடுக்குறியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீயே சும்மா தானே வச்சிட்டு இருக்கேன்னு. தோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உள்ள போறவ நாயை கூட்டிட்டு சீச்சியா துரத்த விட்டுட்டு இருக்கா. நாய் துரத்திட்டு ஓடுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சீச்சி கத்திட்டு போறத குட்டி பசங்க பார்த்து உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ ஓடி போன டைரக்ஷன்ல இவங்களும் சிரிக்க ஆரம்பிக்க, ஏய் அந்த பொம்பளை தான் துரத்துறா, மனசாட்சி இல்லையா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சீச்சி கேட்க ஆரம்பிக்கிறா. அவங்க அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க பக்கத்து வீட்டு அக்கா, அவங்கள நீ என்னமா அசிங்கமா பேசணும்னு சொல்லிட்டு ஃபூஃபூ சொல்றான். இந்த உடம்புக்கு சொந்தக்காரி படு கேவலமான ஆளா இருப்பா போலன்னு சொல்லிட்டு, சரி சரி வாங்க இங்க இருந்து போலான்னு சொல்ல, குட்டி பொண்ணு பாக்குறா. பாபா, அம்மா நீங்க மிளகாய் தானே தேடி போனீங்க, அந்த செடி இங்க இருக்குமா, வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறா. நிறைய செடி இருக்கு. இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சா, அந்த வண்டி கீழே விழுந்ததா, அதுக்கப்புறத்துல இருந்து வண்டியில இருந்து ஏதோ விழுந்ததால இந்த செடி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்ல, நீ என் செல்ல கொடிடான்னு சொல்லிட்டு சீச்சி அவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கா. பையன் நடுவுல வந்துடுறான், என் தங்கச்சி ஒண்ணு தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் விருந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு மிளகாய பறிச்சுட்டு உருளைக்கிழங்குல இருந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச் எடுக்கிறா. அந்த ஸ்டார்ச் அப்படியே குக்கர்ல போட்டு வேக வச்சு அதுல இருந்து ஒரு நூடுல்ஸ் ஒண்ணு பண்ணி அதுல மிளகாயெல்லாம் வச்சு ஒரு மசாலா மாதிரி போட்டு இது 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல, இதுல விஷம் எதுவும் இருக்குமோன்னு சொல்லிட்டு குட்டீஸ் பயப்படுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு பாபா வேற கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபூ பாக்குறான், நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு சீச்சியோட பங்கு இருக்கு, அது மாதிரி ஒரு கண்ணு வச்சுக்க,
இந்தா இதையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சீச்சி கொடுத்துட்டு இருக்கா. இதையே பிசினஸா போற்ற வேண்டிதான் கடத்தெருல போய் கடை போட்டுட்டு இருக்கா. லேடிஸ் எல்லாம் வராங்க. அந்த பக்கத்து வீடு போனாங்க வந்துட்டு, இவ கடையில யாரும் வாங்கி தின்றாதீங்க, குழந்தைங்களே விக்க துணிஞ்ச சரியான கொடுமைக்காரி இவ. இவ கடையில வாங்கி தின்னா நமக்குலாம் உடம்புல ஓட்டுமான்னு சொல்லிட்டு ஏதேதோ கேட்க, அங்க இருக்கிறவங்களும் பாத்துட்டு குழந்தைங்களே விக்க பார்த்தாளா, இவெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சித்தியோ தெரியல, இவளை எங்கிருந்து அடிச்சு துரத்துங்கன்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு விட்டு எறியறாங்க. ஆனா கரெக்டா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு கண்டிப்பா அவங்க போயிருக்காங்கல்ல, விக்கும் நினைக்கிறேன்னு கேட்க பாபா பாக்குறா. அப்ப நம்ம தான் அம்மாவை காப்பாத்தணும், வானா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. சீச்சியை அடிக்கும் போதே நம்ம போன் நடுவுல போயிடுறான். எங்க அம்மாவை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முதல் தடவை அம்மான்னு வேற அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க எங்களை காப்பாத்ததான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, யாருமே நல்லவங்களா திருந்தவே மாட்டாங்களா என்ன? என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் நான் கடை போட்டிருக்கேன், ப்ளீஸ் தப்பா எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல பாபா முன்னாடி வந்துடுறா. இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. சீச்சி எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி பவுல்ல ஃப்ரீயா கொடுக்குறா, இந்த முதல்ல சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிடுறவங்க எல்லாம் பிரமாதமா இருக்கு, இப்படி ஒரு டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. காசுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. சீச்சி கொண்டு போன ஓட்டு மொத்தத்தையும் வித்துடுறா. பூ கூட ஹாப்பி ஆயிடுறான், நிறைய நம்ம வித்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சீச்சி வீட்டுக்கு வந்துட்டு கணக்கு போட ஆரம்பிக்கிறா. ஆனா பெருசா லாபம் எல்லாம் எதுவும் இல்ல, இதை வச்சு பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. அதனால முதல்ல அந்த குழந்தைங்களை மீட்டு வர வழியை பாக்கலாம்னு சொல்லிட்டு, காசு ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல, முதல் போட வேண்டியிருக்கு. இதை கொஞ்ச நேரம் கொடுத்து அவனை சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த ஆள் இருக்கான்ல, அவங்க எல்லாம் வாங்கினாலு அவங்கள்ட்ட போயிட்டு நூடுல்ஸ் கொடுத்து, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்கு, போய் வித்து சம்பாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அது கரெக்டுங்க, நான் வித்து சம்பாதிக்கிறேன், என்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசும் இருக்கு, அதையும் கொடுக்குறேன். ஆனா குழந்தைங்களோட அந்த பேப்பர் இருக்குல்ல, வித்த பேப்பர், அதை மட்டுமாவது என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவரை நம்பி அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கான். சீச்சி சொல்றா, யார் யாருக்கெல்லாம் புது ட்ரெஸ் போடணும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, குட்டி பசங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புது ட்ரெஸ் வேணாம், எனக்கு வித்த பத்திரத்தை மறுபடியும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். டேய் குடுக்குறேன்டா, முதல்ல ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்ல, முடியாதுன்னு அவன் வந்து கிளம்புறான். அந்த பேப்பரை சீச்சி கையில எடுத்துடுறா. இனிமே உங்களை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, நான் வித்த பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு வேகமா அதை வாங்கிட்டு உள்ள ஓடி போயிடுறான். சீச்சி வீட்டுக்கு வரா, கணக்கு போடுறா, காசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. பாபா அவங்க வந்துடுறா. அம்மா நான் உங்க கூட தான் இன்னைக்கு தூங்குவேன்னு சொல்றா. இமே மேல உனக்கு பயமே இல்லையான்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. அம்மாவை பார்த்து யாராவது பயப்படுவாங்களான்னு சொல்லிட்டு பாபா அவளை கட்டி பிடிச்சுக்க. சீச்சி குழந்தைய அப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்னவோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கையில ஒரு பெரிய கத்தி ஒண்ணு எடுத்துட்டு வெளியே வர, மின்னல் வேகத்துல ஒரு ஆளு பறந்து பறந்து ஓடி வந்துட்டு இருக்கான் தொப்பி போட்டு. சீச்சி கழுத்துல வந்து இந்த கத்திய வச்சிடுறான். என்ன கொன்றாதீங்கன்னு இவ கத்த ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். குழந்தைய கொண்டு பண்ணிடாதீங்க, இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு சீச்சி மறுபடியும் கத்திட்டு இருக்கா. எனது அப்பா நான் சொன்ன, இது உன் அப்பாவான்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. வந்திருக்க பையனோட முகத்தை காட்டுறாங்க. இவன் பேரு பூச்சிங்க, இந்த 2 குட்டி பசங்களோட அப்பாவான். அவனோட ஐடி கார்டை பார்த்துதான் குட்டி பையனே இவனை கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து நம்ம பூச்சிங் கிளம்பி போயிட்டான் அப்படிங்கறதால குட்டி பையனுக்கு முகத்தை வச்சுலாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ பூச்சிங் ஒரு வழியா வந்துட்டான். நல்ல வேகமா ஓடி போய் ஓட்டிக்கிறான். அப்பா நீங்க இல்லாம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா, அப்பா இங்க இருந்து போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி போயிடலாம், நான் இங்க இருந்து உங்களை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைங்களோட சர்டிபிகேட் எடுத்து கொடு, நான் இங்க இருந்து போகணும்னு சொல்ல, அது கொடுத்தா நமக்கு தான் ஆபத்துன்னு எங்க வச்சேனே தெரியலங்க, காணா போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு நல்லா நடிக்க ஆரம்பிக்கிறா சீச்சி. அம்மா இதையா கேக்குறீங்கன்னு பாவ கொண்டு வந்து கையில கொடுக்க, அதை வேகமா புடுங்கி கிழிச்சு போட்டுறான் பூச்சிங். இனிமே என் பிள்ளைங்களுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்தா உனக்கு டிவோர்ஸ் லெட்டர் கொடுத்துட்டேன், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சீச்சி ஷாக் ஆயிட்டு இருக்கா. டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட போனா அவர் பாக்குறாரு. என்னப்பா சொல்ற, ஒரு 2 பிள்ளைங்களே நல்லா தானே பாத்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்ல, என் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க, நல்லாவே சாப்பாடு போடலன்னு சொல்ல, என்ன கொடுமைப்படுத்திருக்காங்க, நல்ல சாப்பாடு போடாட்டி குழந்தைங்களால உயிர் வாழ முடியுமாங்க, போட்டுக்கு துணி இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, இதுக்கு மேல என்னங்க வேணும், ஏற்கனவே இவரை 2ஆவதா கல்யாணம் பண்ணிட்டு நான் பண்ண தியாகம் எல்லாம் பத்தாதா, இதுக்கு மேல தியாகம் பண்ணுமாங்கன்னு சொல்லிட்டு நல்லா மூக்க சிந்த ஆரம்பிக்கிறா சீச்சி. பெரியவர் மனசே உருகிறது. இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்குப்பா கிடைக்கும், டிவோர்ஸ் சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டு நேரா போய் பொண்டாட்டி கூட வாழ்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அமிச்சிடுறாரு. சீச்சி வீட்டுக்கு வரா. பூச்சிங்க பாக்குறா. எதுக்குங்க நமக்குள்ள சண்டை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, டிவோர்ஸ் நடக்காம இருக்கலாம், ஆனா உன் கூட சத்தியமா என்னால வாழவே முடியாது, என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் தனியா எங்கேயாவது போக போறேன்னு சொல்ல, முதல்ல குழந்தைங்க உங்க கூட வராங்களான்னு கேளுங்கன்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. நம்ம வேகமா ஓடி போய் ஒட்டிக்கிறான். அப்பா இங்க இருந்து போலாம்ப்பான்ட்டு, ஆஹா எனக்கு அம்மா குக்கிங் தான் பிடிக்கும், அவங்கள விட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பாவிற்கால போயிட்டு சீச்சியே கட்டி பிடிச்சுக்கிறா. என்னென்னவோ தாஜா பண்ணி கூப்பிட்டு பாக்குறான் நம்ம பூச்சிங், ஆனா வரவே இல்ல. இவங்க போட்டுக்கிற சண்டையில பூவோட அம்மாவோட நினைவு பலகை இருக்கு, அது கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். மா உன்னை வந்துட்டு யாருமே கண்டுக்கவே இல்லம்மா, அப்பா வந்ததுல இருந்து உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலமான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். இவன் எங்க போனான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு பூச்சிங்கும் சீச்சியும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம இருக்கான்ல, அவங்க அம்மாவோட கல்லறை முன்னாடி வந்து நின்னுட்டு ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கான்.
அங்க வர ஃபூச்சிங் என்ன மன்னிச்சிரு, நான் முன்னாடியே இங்க வந்து இருந்திருக்கணும். ஆனா என் பிள்ளைங்களை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். இதுக்கு மேல அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் கூட வர விட மாட்டேன். இது சத்தியம்னு சொல்ல இங்க நம்ம ஃபூ திரும்பி வந்துட்டு பாவ பார்த்து இங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்ப அம்மா நம்மள நல்லா தானே பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க நடிக்கிறாங்க. இத்தனை வருஷம் நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, உனக்கு மறந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். சீச்சிக்கே பாவமா தான் இருக்கு. பாவம் அந்த குழந்தை கஷ்டப்பட்டிருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நேரா அங்க வரவ அவனுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு குட்டி பாப்பாவை கூட்டிட்டு நாங்க தூங்க போறோம் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க பாவ் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஃபூச்சிங் வரான். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, ஒன்னா தானே தூங்கணும். இது என் முதல் பொண்டாட்டியோட சாம்பல், அது இங்க தானே இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கான். ஏக்கா நீங்க செத்து போயிட்டீங்க, உங்க புருஷனை நான் எப்படி நல்லா பாத்துக்கிறேன்ட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஒன்னா வாழணுமான்னு சொல்லிட்டு மேல கையை வைக்க போறா. வேகமா அவ கையை புடிச்சிட்டு என் கூட வாழலான்னு மட்டும் நினைச்சு பாக்காத. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்ன மாதிரி ஒரு சுயநலவாத ஆளு இங்க தங்கி இருக்க. அது என்ன காரணம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல, உங்க முட்டாள்தனத்தை வச்சு நீங்க கண்டதை யோசிக்காதீங்க. பாப்பா கூப்பிடுறா, நான் போகணும்னு சொல்லிட்டு பாவோட கையை புடிச்சிட்டு படுக்கிறதுக்கு போயிடுறா. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபூச்சிங்கும் அங்க இருந்து வெளியே போறான். அடுத்த நாள் காலைல பாவ் தூங்கி கூட முழிக்கல. அவளை கூட்டிட்டு சீச்சி அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப ஃபூச்சிங் வந்துட்டான். எதுக்கு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நாங்க சும்மா வெளியே போறோம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி இவ ஓடி போயிட்டா. போறவ பாவ கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க மிளகா செடி நிறைய மிளகாலாம் பறிச்சிட்டு இருக்கா. மா கை எரியுதாமான்னு சொல்லிட்டு பாவ கேட்டு எனக்கு சுச்சு போகணுமா அப்படின்னு சொல்றா. வா உன்னோட பாத்ரூம் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து பாவ கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த நம்ம ஃபூ வரா, எட்டி பாக்குறான். அதுக்குள்ள நிறைய குழந்தைங்க அங்க வந்துட்டு இது என்ன இவ்வளவு மிளகா இருக்குன்னு அதெல்லாம் உடைக்க ஆரம்பிக்க, ஏய் எங்க அம்மா பறிச்சதை ஏன்டா பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஃபூ போயிடுறான். உனக்கு அம்மாவா? உனக்கு அம்மாவே இல்ல சித்தி தான், அதுவும் ஒரு கொடுமைக்காரின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்க நல்லா சண்டை வந்துருது. சண்டையில மிளகாலாம் நசுங்கி போயிருது. அந்த பிள்ளைங்க எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஃபூ தனியா இருந்துட்டு எந்த மிளகாலாம் மிச்சம் இருக்கோ சொல்லிட்டு அள்ளி வச்சிட்டு இருக்க. அங்க சீச்சி வந்துடுறா. ஏண்டா என் மேல உனக்கு கோவம் இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்றதுக்கு வழியா இருக்கதே இது ஒண்ணுதான், அதையும் போட்டு இப்படி நசுக்கிட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ரொம்ப ஃபூ சோகமாயிடுறான். நேரா அங்க வந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ள இதை வச்சுதான் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், இப்போதைக்கு சம்பாதிக்க முடியாதுன்னு சீச்சி நம்ம பாவ கூட்டிட்டு கடன்காரங்கிட்ட போறா. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் டைம் வேணும்னு சொல்ல. என்னது டைம் வேணுமா? இன்னுமா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் நம்ம பாப்பா பயந்துட்டு ஆள ஆரம்பிக்கிறா. சீச்சி பாக்குறா. அழுவுறதான் கரெக்டான வெப்பனா இருக்கும்னு சொல்லிட்டு ஐயோ டைம் கொடுங்க, என் பிள்ளைய விக்க பாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு கதறி கதறி வாழ ஆரம்பிக்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கன்னு கடன்காரன் பாக்குறான். போய் தொலைங்க, இன்னும் கொஞ்சம் டைம் தரேன், சீக்கிரமா காசு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளை அமுச்சு விட்டுட்டு இருக்கான். நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அதே மாதிரி ஃபூச்சிங்கும் வந்துட்டு இருக்கான். ஃபூ உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னடா குட்டி ஏன் அழுவுறன்னு கேட்க, இந்த சித்தி என்ன கொடுமைப்படுத்துறாங்கப்பா, எனக்கு பிடிக்கவே இல்ல, எப்ப என்ன கூட்டு போக போறீங்கன்னு கேட்க பாப்பா அவங்க சித்தி பேசுறதான் கேக்குறா. அவ சமாதானம் ஆனதுமா நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓகேப்பா அப்படின்னு பாவமா நம்ம ஃபூவும் ஒத்துக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் நேரா கிளம்பி நம்ம சீச்சி இருக்கால, ஊர்ல லேடிஸ் எல்லாம் இருப்பாங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காசு சம்பாதிக்கிறது எப்படியா, என்ன ஐடியா அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்க, உங்ககிட்ட எல்லாம் மிளகா இருக்குல்ல, அதை என்கிட்ட வித்துருங்க, அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடிஸ் இப்பவே காசு கொடுன்னு கேக்குறாங்க. இல்ல இப்போ நான் கொடுத்தா உங்களுக்கு அதுக்கு 20 காசு கொடுப்பேன், ஆனா நீங்க நாளைக்கு வந்து அந்த மிளகாய் எல்லாம் என்கிட்ட வித்தீங்கன்னா 18 காசு தான் கிடைக்கும், பாட்டு கம்மி பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டே 12 மணி ஆனதுக்கு அப்புறமா நேரா சீச்சி வெளியே வந்து 20 காசுன்னு போர்டு வச்சிருக்கா. அதை 18 காசுன்னு மாத்திட்டு போயிருக்கா. இதுக்கும் மேல போனா காசு குறையும் போல அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது சீச்சியோட தம்பி பொண்டாட்டி பாத்துட்டா. நேரா தம்பி கிட்ட வந்து இங்க பாருங்க, அந்த மாதிரி நம்மளால எல்லாம் அடிச்சு புடிச்சு பிசினஸ் பண்ண முடியாது, ஆனா அந்த ரெசிபியை மட்டும் நம்ம திருடிட்டோம்னா நம்ம ஜாலியா இருக்கலாம் பாருங்க, நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் பாருங்க, ரெசிபியை வாங்கறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அடுத்த நாளே கிளம்பி சீச்சியை பாக்கிறதுக்கு வந்துட்டா. ஊர் தலைவரையும் கூட்டிட்டு சீச்சி வச்சிட்டு இருக்க ரெசிபி எங்க குடும்பத்தோட பாரம்பரிய ரெசிபி, அதை நாங்க படிக்கிறதுக்குள்ள இவ திருடிட்டு வந்துட்டு இவ கடை போட்டிருக்கா, அதனாலதான் இங்க இருக்க யாருக்குமே இந்த ரெசிபி தெரியல, வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ண, குடும்பத்தோட பாரம்பரியம்னா அதுவும் தம்பிக்கு தானமா போகணும், ரெசிபியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. சீச்சிக்கு வர வழியே இல்ல, அந்த ரெசிபியை எடுத்து கொடுத்துடுறா, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. கரெக்டா அங்க ஃபூச்சிங் வரான். உன்ன மாதிரி ஒரு திருட்டு பொண்ணோட என்னால எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சீச்சி கண்டுக்காத மாதிரி போயிடுறா. ஃபூச்சிங் மறுபடியும் உள்ள வந்து உட்காந்துட்டு டிவோர்ஸ் லெட்டர் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறான். பாவ் வரா. அப்பா என்னாச்சுப்பா, ஏன் நீங்க அம்மாட்ட சண்டை போட்டே இருக்கீங்கன்னு கேட்க, உங்க அம்மா ரெசிபியை திருடிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபூச்சிங் சொல்லிட்டு இருக்கான். அம்மா திருடினாங்களா, எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இது போட்டா நல்லா இருக்கும் அது போட்டா நல்லா இருக்கும்னு இப்ப இருக்க ஃபைனல் ரெசிபிக்கு பார்த்து ஒண்ணு அவங்க தப்பா சேர்த்தாங்க, அவங்க எப்படி திருடுவாங்கன்னு சொல்ல. இது நிஜமாவா, உன் அம்மா உன் முன்னாடியே புதுசா ரெசிபி கிரியேட் பண்ணாலான்னு கேட்டுட்டு அவன் அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போறான். சீச்சியோட தம்பியை புடிச்சு ஏண்டா எவ்வளவு தைரியம் இருக்கும், ரெசிபியை கூடுறா என் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான்.
சீச்சி அங்க வந்துடுறா. பரவாயில்ல போனா போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. தம்பி எங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். நேரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம அதை செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெசிபி ஆரம்பிக்க, இங்க நம்ம சீச்சி இருக்கால பூச்சிங்க பாவெல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கா. செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு, வேடிக்கை பாருங்கன்னு. இவங்க போடுற ரெசிபி ஒரு வெடிமருந்து ரெசிபி போல டப்புன்னு வெடிச்சிருது பானை. எல்லாரும் மூஞ்சிலையும் கறி பூசிட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்க நம்ம பூச்சிங் கேட்க, உண்மையான ரெசிபியா நான் கொடுப்பேன், நல்லா ஏமாத்துனேன்னு சொல்லிட்டு சீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து தம்பி வெளியே துரத்திட்டு வர 3 பேரும் கிளம்பி ஓடி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நிறைய மின்மினி பூச்சியா காட்டுக்குள்ள பறந்துட்டு இருக்கு. செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சீச்சி பாத்துட்டு இருக்கா. என் சாதாரண தானே மின்மினி பூச்சினா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிங் கேக்குறான். அது உங்களுக்கு வேணா சாதாரணம்னு சொல்லிட்டு, நான் இருக்க இடத்துல இல்ல இல்ல, அதாவது நான் இத்தனை நாள் நிறைய பார்த்தது இல்ல, இருக்குங்கிறதுக்காக கேஷுவலா எடுத்துக்க கூடாதுல்ல, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்ல, நல்ல பொண்ணாதான் இருப்பா போலன்னு சொல்லிட்டு பூச்சிங்கும் லைட்டா அவன் மேல யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இனிமேலாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பூச்சிங் அங்க இருந்து உள்ள போக, குட்டி பையன் நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டான். இனிமே நான் மட்டும் தான் இங்க ஒத்து வராம இருக்கேன் போல, நான் மட்டும் தான் இங்க சரிப்பட்டு வரமாட்டேன் போலன்னு சொல்லிட்டு தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தா சீச்சியோட தம்பி நல்லா அடி வாங்கிட்டு கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட கடன்கார ஆளுங்க வந்து காசு குடுக்கலையான்னு மிரட்டிட்டு அவன் பொண்டாட்டி காதுல கழுத்துல போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க. முறைச்சிட்டு நான் விட மாட்டேன் சீச்சியேன்னு சொல்லிட்டு தம்பி பொண்டாட்டி கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஃபூஃபு இருக்கான்ல, அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் இதுக்கும் மேல எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லம்மா, எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த தம்பி பொண்டாட்டி இருக்கால, ஐயோ அண்ணி என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, பாவம் ஃபூஃபு, அவனை போய் இங்க விட்டு போயிருக்கீங்க, அவனை அவங்க சித்தி கொடுமையா படுத்துறா, நான் சொல்றத மட்டும் ஃபூஃபு கேட்டான்னா அவன் நல்லபடியா வாழலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, எதுக்காக நீ என்னவோ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஃபூஃபு கேக்குறான். இங்க பாரு, உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு வேணா பாக்கலாமான்னு ஒரு காயினை தூக்கி அவ கீழே போடுறா. காயின் தரையிலே போய் விழுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஃபூஃபு கேக்குறான். உங்க அம்மா அந்த குடும்பத்தோட நீ இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க, உன்னை பத்திரமா தூரமா தள்ளி போக சொல்றாங்கன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு ஃபூஃபு பாத்துட்டு இருக்கான். பூச்சிங் வீட்டுக்கு வரான். சீச்சிய பாக்குறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு போலாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இங்க 3 பேரும் சாப்பிடறதுக்கு ஃபேமிலியா உட்காடுறாங்க. அப்ப என்ன தேட வேண்டாம்னு லெட்டர் மட்டும் வருது. ஃபூஃபு தான் வேலையை பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடிட்டு இருக்காங்க நம்ம சீச்சியும் பூச்சிங்கும். அப்புறமா சரி ஓகே ஒன்னா இந்த டைரக்ஷன்லயே போலான்னு போறாங்க. அங்க பார்த்தா அந்த ஊர்ல இருந்து ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. சீச்சி அங்க போயிடுறா. யோ வண்டியை நிறுத்துங்கயா, வண்டிக்குள்ள சின்னதா ஒரு பையன் இருக்கானா, இவ்ளோ ஹைட் இருப்பான், குட்டி பையன் அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் யாரும் இல்ல தள்ளி போங்கன்னு சொல்ல, அங்க நம்ம சீச்சியா அட்டாக் பண்றதுக்கே அவன் வந்துடுறான். வேகமா பூச்சிங்க அவனோட கையை புடிச்சிட்டு, பொண்ணுங்க மேல கைய வைப்பியா, ஆளு உள்ள இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை ஆக போகுதுன்னு கேட்க, பார்த்தா ஃபூஃபு உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கான். நான் போக மாட்டேன், எங்க அம்மாக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். பூச்சிங்க்கு கொஞ்சம் வாய்க்கா தகராறு வெளியே நிறையவே ஆகுது. பூச்சிங் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம சீச்சி இருக்கால, அவ்வளவு ஒருத்தன் டைரக்டாவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் குட்டி பையன் பாத்துட்டு இருக்கான். ஐயோ பாத்துன்னு சொல்லிட்டு குட்டி பையன் உள்ள இருந்தே கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள சீச்சிய அடிக்க போறதுக்குள்ள பூச்சிங் வந்து அந்த அடியை அவனோட முதுகுல வாங்கிடுறான். அதே நேரத்துல குட்டி பையனும் ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறான். சீச்சி பாக்குறா. என்னடா உனக்கு ஆச்சு, எதுக்காக இங்க இருந்து போறேன்னு கேட்க, ஒரு பையனா ஊர் உலகத்தை நல்லா சுத்தி வந்து உலகத்தை நாளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக என் பயணத்தை கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல, பூச்சிங் பாக்குறான். ஃபூஃபு பக்கத்துல வா, இத பத்தி நீ நல்லா யோசிக்கணும், இது ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா போனதுக்கு அப்புறம் உன்னால திரும்பி வர முடியாது, உலகம் ரொம்ப பெருசு, போற பாதையும் வர பாதையும் ஒன்னா இருக்காது அப்படின்னு சொல்ல, இந்த பொம்பளைய நீங்க துரத்தி விடுவேன்னு சொன்னீங்க, ஆனா பார்த்தா இவங்களை கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவங்க கூட இருக்கதை விட நான் தனியா போய் கஷ்டமே பட்டுக்கிறேன்னு சொல்ல, சீச்சி பாக்குறா. உன் மேல தப்பில்லடா குட்டி, நான் ரொம்ப தப்பா நிறைய காரியங்கள் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கும் மேல பண்ண மாட்டேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா, இப்ப கொஞ்ச நாளா உங்களெல்லாம் நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், அதே மாதிரியே ஹாப்பியா பாத்துக்கிறேன், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழுவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. பூச்சிங்கும் பக்கத்துல உட்காந்துட்டு, அப்பாக்கும் உன்னை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிட்டேன், இதுக்கும் மேல ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானடா நம்ம ஹாப்பியா இருப்போமா இல்லையான்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா 2 பேரும் அட்டாக் பண்ண உடனே இங்க நம்ம ஃபூஃபுக்கு வேற வழியே இல்ல, சரி ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு 2 பேர் கையையும் பிடிச்சுக்கிறான். அங்க இருந்து 3 பேருமா ஃபேமிலியா கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் சீச்சி வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த ரவுடி பையன் இருப்பான்ல கடன்காரன், அவன் அங்க வந்துடுறான். உன் தம்பி பொண்டாட்டி இந்த குழந்தைய என்கிட்ட வித்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டா, ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய நீ ஊருக்கு தான் அனுப்பல, அட்லீஸ்ட் காசையாவது திருப்பி கொடுன்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திருப்பி கண்டிப்பா கொடுத்துடுறேன், என் பையனெல்லாம் வைக்க முடியாதுன்னு சீச்சி சொல்றா. அப்ப அது வரைய பையனை கூட்டி போய் நான் வச்சிருக்கேன், காசு வந்துதான் அவனை கூட்டு போன்னு சொல்லிட்டு பையன் மேல கைய வைக்க வர பூச்சிங் கடன்காரன் கைய புடிச்சு முறுக்க ஆரம்பிச்சிடுறான். எவ்வளவு தைரியம் தான் குழந்தைங்களை வேலைக்கு வாங்குறது மட்டும் இல்லாம எங்கிட்டே வந்து காசு கேட்டுட்டு இருப்ப, கொடுக்கும் போது உனக்கு காசு கிடைக்கும், ஒழுங்கா இப்ப கிளம்பி போடான்னு சொல்ல கடன்காரனும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான்.
நம்ம பூச்சிங் தனியா உள்ள உட்காந்துட்டு முதுகுல செம்மையா ஒரு அடி வாங்கினால அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். சீச்சி அங்க வந்துடுறா. என்னாலதான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய காயம் அங்க பட்டுச்சு, நான் மருந்து போட்டு விடுறேன், தயங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட ஆரம்பிக்கிறா. என்ன உடம்புல இவ்ளோ காயம் இருக்கு, இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னு கேட்க, ஒரு தடவை நான் வந்துட்டு விழுந்துட்டேன், கொலைக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், அப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு பூச்சிங் சமாளிக்கிறான். சீச்சி காயத்துக்கு மருந்து போட இவனுக்கு ரொம்ப கூசிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம போதும் போதும் சொல்லிட்டு கை எடுத்துக்கிறான். மருந்து கீழே விழுந்துருது. ரெண்டு பேரும் அதை எடுக்கிறதுக்கு ஒரே நேரத்துல குனிய ஒருத்தங்க க்ளோஸ்அப்ல பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஃபூஃபுவும் பாவும் வந்துடுறாங்க. அம்மா இன்னைக்கு நம்ம 4 பேரும் ஒன்னா தூங்கலாமா, நம்மளாம் தான் இப்பதானே நிம்மதியா ஒரே குடும்பமா மாறி இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்க, சீச்சி ஓகேன்னு சொல்லிடுறா. பூச்சிங்கும் சீச்சியும் குழந்தைங்களை நடுவுல போட்டு நல்ல ஒரு பெரிய பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஃபு ஃபீல் பண்றான். இது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல, அம்மாவோட தப்பு. இதுக்கு மேல எல்லா மிஸ்டேக்ஸையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பயப்படுற இடம் வீடு கிடையாது. எப்பவுமே தைரியமா நம்மள பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிற இடம் தான் வீடு, புரியுதா? நம்ம பாத்துக்கலாம், நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு சொல்ல, ஓகேமா குட் நைட் மான்னு சொல்லிட்டு முதல் தடவையா நம்ம சீச்சியா அம்மான்னு சொல்லிட்டு ஃபூஃபு கூப்பிட்டு இருக்கான். சீச்சி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அப்படியே கண்ணை திறந்து பூச்சிங்க தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கா. அதே மாதிரி பூச்சிங்கும் தூரமா இருந்து அவளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். குழந்தைய வித்த காசுல மறுபடியும் புது தோடு வாங்கி போட்டுட்டு இந்த தம்பி பொண்டாட்டி மினிக்கிட்டு இருக்க கடன்காரன் மறுபடியும் அவளை பாக்கிறதுக்கு போயிடுறான். ஏய் குழந்தைய நீ விக்கிற, அவங்க கூட்டு போறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா காசை கொடுன்னு சொல்ல, குழந்தைய வித்து தோடு வாங்கி போட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா பாரு, இவெல்லாம் பொம்பளையான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, தம்பி பொண்டாட்டி காதுல இருந்து தோடு கட்டிட்டு என்கிட்ட காசு இல்லைங்க, இதை வச்சுக்கோங்கன்னு தோடு ஹேர்பின் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பாக்குறா, இந்த சீச்சி இருக்காளே என்ன வாழவே விடமாட்டா போலன்னு நேரா அவளை கிளம்பி போய் பார்க்க போயிட்டு, என்ன அவமானப்படுத்த ட்ரை பண்றியான்னு கேட்க, சீச்சி ஓங்கி இவளுக்கு ஒரு அறை ஒண்ணு விட்டுறா. உனக்குலாம் அறையோட பத்தாது, குழந்தைய விற்க பாத்திருக்க, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, இல்ல மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு தள்ளி விட, அவ்வளவுதான் அந்த தம்பி பொண்டாட்டி அவமானப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. சீச்சி இந்த விஷயத்த போய் சொல்ல ஃபூஃபு பாக்குறான். அம்மா நிஜமாவே எனக்காக நீங்க பழி வாங்கிட்டீங்களான்னு கேட்க, நம்மளனா இப்ப கூட போய் பாரு, நான் வரைஞ்ச அறையோட கைரேகை இருக்குல்ல அதெல்லாம் மறைறதுக்கு அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆகும்னு சொல்ல ஃபூஃபு சிரிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல பூச்சிங் முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். உன்னை சீச்சி மாத்தி பேசிட்டு இருக்கா. இல்லடா அடிக்கிறதெல்லாம் எதுக்கும் சொல்யூஷன் ஆகாது, அடிக்க கூடாது, எதுவா இருந்தாலும் பேசிதான் தீர்த்துக்கணும், புரியுதா? எப்பயாவது சில சமயம் கைமீறி போகும் பாரு சொல்யூஷன், அப்ப மட்டும் நம்ம ஓங்கி ஒரு அறை விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. இது பத்தாது, சரிப்பட்டு வராது, நான் போய் ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நேரா அவனை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பூச்சிங் ஃபூஃபுவை கூட்டி ஸ்கூலுக்கு போகும்போது, அப்பா எனக்கு சண்டை போட கூட வரும்னு சொல்லிட்டு கையில வேகமா வால் எடுக்கிறான். அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா. நம்ம சீச்சியோட பக்கத்து வீட்டு பொண்ணு நாயை கூட கூட்டு வந்து விரட்டினால அந்த பொண்ணு தான் அவ ஸ்லிப்பாய மேல போயிட்டு இருக்கா. வேகமா பூச்சிங் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். இவ்வளவு நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கா. எங்க எல்லாரும் பாத்துட்டு, பாத்தியா அந்த பொண்ணு பேர் சானியாவா, சானியா எப்படி வைக்கப்பட்டா பாத்தியா, பூச்சிங் கட்டி புடிச்சுக்கிட்டா யாருதான் வைக்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இங்க சீச்சியும் குட்டி பொண்ணு பாபா மட்டும் தானே இப்ப இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து குக்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குட்டி குட்டியா ஹெல்ப் எல்லாம் பாவு பண்ணிட்டு இருக்கா. அம்மா நான் போய் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா அங்கிருந்து கிளம்ப, இல்ல நீ சின்ன பாப்பா, கொஞ்சம் பெருசானதும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம், என் கூடவே இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஃபூஃபு வரான். ஃபூஃபு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, குக்கிங்க்கு வேலை இருக்குடா அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குன்னு அவன் சொல்றான். ஹோம் ஒர்க் இருக்கு, அவன் போய் ஹோம் ஒர்க் பண்ணட்டும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேலை பண்ணுன்னு கேட்க குட்டி பாப்பா அங்க வரா. அப்பா உங்களுக்கு ஒரு வேலையும் கிச்சன்ல பண்ண தெரியாது, அட்லீஸ்ட் அம்மாக்கு காய்கறி எல்லாம் கழுவி கொடுங்கன்னு சொல்ல, சீச்சி சிரிச்சிட்டு இருக்கா. நான் போய் இன்னும் கொஞ்சம் காய்கறி எடுத்துட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த நேரம் பார்த்து சானியா அங்கிருந்து எட்டி பாத்துட்டு இருக்கவ உள்ள வந்துட்டு பூச்சிங்க பார்த்து, என்னங்க நீங்கெல்லாம் ஆம்பளை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ண விடுறா பாருங்க, அவெல்லாம் ஒரு பொம்பளையா, வீட ஒழுங்கா வச்சிட்டு இருக்காளா பாருங்க, என்ன இருக்கா பாருங்க, அரிசி இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்க எல்லாமே பக்காவா இருக்கு. என்னடா இது எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கா, இவளை எப்படி குறை சொல்றதுன்னு பாத்துட்டு, இங்க பாருங்க இந்த இடம் கொஞ்சமாவது கிளீனா இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பூச்சிங் பாக்குறான், எதுக்குங்க பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃப் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்றான். கரெக்டா கால் ஸ்லிப் ஆயிட்டு மறுபடியும் அவன் மேலையும் சானியா வில போறா. இந்த தடவையும் பூச்சிங் நல்லா அவளை கட்டி பிடிச்சு காப்பாத்திடுறான். அந்த பக்கமா சீச்சி வரா, நடக்கிறத பாத்துடுறா. என்னன்னா நடக்குதுங்க, இந்த பையனை இப்ப அவ பாட்டுக்கு லவ் பண்ணிட்டானா, அப்புறம் என்னோட முன்னோரை கூட்டிட்டு போயிட்டு இவங்க தனியா ஒரு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் எப்படி என் முன்னோரை பாத்துக்குவேன், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா என் முன்னோருக்கு இந்த சொத்து வராம போயிடுச்சுன்னா ஹிஸ்டரியே மாறிடுமேன்னு சொல்லிட்டு சீச்சி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அது சுத்தமா சரிப்பட்டு வராது, இப்ப தடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா அங்க உள்ள பூச்சிங் பாக்குறான், இங்க பாருங்க என் பக்கத்துல இப்படி வராதீங்க, என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாரை விட ரொம்ப முக்கியம், என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு ஒரு துளி கூட துரோகத்தை நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
சீச்சி கை தட்டிட்டே வந்து வேகமா அவனோட கையை பிடிச்சிட்டு, என் புருஷன் தான்ப்பா, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தா கூட இவரதான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன். இங்க பாரு சானியா, தேவையில்லாம உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நாங்க 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு நிக்கிறோம், வந்து பாத்துட்டே இருக்க, கிளம்பி போமான்னு சொல்ல சானியா அவமானப்பட்டு வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. உடனே நம்ம சீச்சி பாக்குறா, என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருந்தாலும் பொய் சொல்லிருக்கீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஆமா அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிங்கும் நடிக்க ஆரம்பிக்கிறான். சீச்சி உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க கேட்டியேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவளுக்கு பூச்சிங் கொஞ்சம் இங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். எதுக்குன்னு சொல்லிட்டு, அதுவா நான் கணக்கு போடணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறா. பேனாலே எழுதிட்டு இவளுக்கு பிரஷ் யூஸ் பண்ண தெரியல, எழுத்து கன்றாவியா வருது. இத பாத்துட்டு பூச்சிங் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டே இவளோட கையை பிடிச்சு இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு எழுத கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ என்னடா அந்த பையன் இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு சீச்சி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில காசு சீக்கிரமா சேர்க்கணும்லன்னு சொல்லிட்டு சீச்சி வேலையை ஆரம்பிக்க பாவு வரா. அம்மா வேலை செய்யறதுக்கு முன்னாடி கேக்கு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பார்சல பார்த்தா இது சானியா தான் இது கொண்டு வந்துட்டு இருப்பா போல. கேக் செஞ்சு நம்ம பூச்சிங்க மயக்கிறதுக்காக. கேக் பாக்குறதுக்கே பிரமாதமா இருக்கு. சீச்சி நேரா கிளம்பி சானியா துணி வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அங்க போயிடுறா. இந்த கேக் நீ தானே கொண்டு வந்த அப்படின்னு கேட்க, ஏன் நேத்து அவமானப்பட்டது பத்தாதா, இப்ப கேட்டு மறுபடியும் அவமானப்படுத்த போறியான்னு சானியா கேட்டுட்டு இருக்கா. அது இல்லடி, அதுக்காக நான் வரல, நீ எனக்காக வந்துட்டு இந்த கேக் செஞ்சு கொண்டு வந்தல, இதை நம்ம பிசினஸ்ல வந்துட்டு கொஞ்சமா வந்து இன்க்ளூட் பண்ணோம்னு வச்சுக்கோ, ஏன் நல்லா பிசினஸ் போகும், நல்லதானே அப்படின்னு கேட்க, என்னடி விளையாடுறியா, உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதான்னு சானியா கேக்குறா. இங்க இருக்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, ஆனா நீ ஸ்பெஷலா வெறுக்கிற, ஏன்னா அப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்னு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. தெரியாத மாதிரியே ஞாபகம் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்க, என்னோட முதல் கணவன் குட்டி வயசுலயே இறந்து போயிட்டான், அதனால 2வது கல்யாணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணம் ஆக போற நேரத்துல நாளைக்கு பாவ பாத்துட்டு அந்த குழந்தைக்கு பாவம் பசியிலே இருக்காளேன்னு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போனேன். ஆனா நீ என்ன பண்ண, என் புருஷனை மயக்கிறதுக்காக பிள்ளைய தூக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பரப்பி விட்ட, அதனால எனக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னு சொல்ல சீச்சி பாக்குறா. இந்த உடம்புக்கு சொந்தக்காரி இவ்வளவு கேவலமான பிச்சைக்காரியா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ஏய் இங்க பாரு, இப்போ என்ன நீ துணி வாஷ் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்க, நம்ம பிசினஸ் பண்ணலாம், ஏன் நீ உன்ன நம்ப கூடாதா, இன்னும் அடுத்தவங்களதான் நம்பிட்டே இருக்கணுமா, கல்யாணம் ஆகாட்டி என்னன்னு சீச்சி கேக்குறா. காமெடி பண்ணாதுன்னு அங்க வந்து சொல்லிட்டு சானியா கிளம்பி போயிடுறா. சீச்சி கிட்ட மிளகா விக்க வர பக்கத்து வீட்டுக்கார லேடிஸ், உன் பாத்தியாமா உன் புருஷனையே கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா, அவளாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த பொண்ணை பத்தி தேவையில்லாம தப்பா பேசாதீங்க, வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு இருக்கா. இங்க பார்த்தா சானியா கிட்ட அந்த வட்டிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவளே இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு இருக்கான். இங்க பாரு, இவளோட முன்னாள் புருஷன் செத்ததுக்கு அப்புறமா இவளை வந்து ஏற்கனவே உங்க சொந்தக்காரங்க என்கிட்ட வித்துட்டாங்க, நானும் போனா போதுன்னு இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன், இப்ப நான் அவளை கூட்டு போறேன்னு சொல்ல சீச்சி எங்க வரா. அந்த வட்டிக்காரனை தள்ளி விட்டுட்டு, யோ எவ்வளையா காசு கொடுக்கணும்னு கேட்க, 3 வெள்ளி கொடுக்கணும், உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவனும் கேட்டுட்டு இருக்கான். என்னால கொடுக்க முடியுமேன்னு அவ கையில இருக்க மொத்த காசு 3 வெள்ளிதான், பிசினஸ் இல்லைன்னா அவளுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனாலும் சானியாவை காப்பாத்த வர வழியே இல்லாம அதை கொடுத்துட்றா. நீ இனிமே பிசினஸ்க்கு எப்படிதான் என்ன பண்றேன்னு பாக்குறேன், சிங்கிதான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வட்டிக்கார அங்க இருந்து கிளம்பிடுறான். அடிமை பத்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சானியா பாக்குறா, நீ நினைச்ச மாதிரியே இப்ப நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்ப என்ன வேலை பாக்கணும்னு கேட்க சீச்சி ஆனா அடிமை பத்திரத்தை கிழிச்சு போட்டுடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சானியா பாத்துட்டு இருக்கா. நானே துணி துவச்சு என் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு, உனக்கு புருஷன் இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு, செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்கு, நீயும் ஆளு தைரியமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு, உன் கண்ணுல நான் இவ்வளவு ரொம்ப தைரியமான ஆளா தெரிவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா ஏன் கண்ணுக்கும் நீ தைரியமான ஆளாதான் தெரியுற, அதுவும் நல்ல பொண்ணு, பாவ் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சு பாரு, அந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களுக்கு வரும், அதெல்லாம் எல்லாருக்கும் வராது. அதுவும் இல்லாம புருஷன் இருக்கான், குழந்தைங்க இருக்காங்க, அதனாலதான் ஒருத்தங்க ஹாப்பியா இருக்கணும்னா அப்ப நான் பாதி பேர் ஹாப்பியாவே இருக்க முடியாது. நிறைய பேர் புருஷனாலே கொடுமைப்படுத்தப்படுறது இல்லையா என்ன, ஏன் நீ தனியாவே உழைச்சு நிக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதா, எனக்கு தோணுது உன்னால நிக்க முடியும்னு. அடிமை பத்திரத்தை கிழிச்சுட்டேன், இந்த குப்பையை நீயே வச்சுக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன், அதுவும் இல்லாம என் புருஷன் மேல உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, என்ன பழி வாங்கறதுக்காக என் புருஷன் கிட்ட வந்து ட்ரை பண்ணிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேல எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா அடுத்த நாள் சீச்சி காய்கறி வண்டியை தள்ளிட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்க, கரெக்டா அங்க சானியா வந்துடுறா. நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து இனிமே பிசினஸ் பண்ணலாம்னு சொல்ல சீச்சி ஹாப்பி ஆயிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த பொருள் எல்லாம் வாங்கணும்னா காசு வேணும்ல, அந்த வட்டிக்காரங்க வந்துட்டான், உனக்கு வந்துட்டு காசு வேணும்னு எனக்கு தெரியும், நீ வருவேன்னு, ஆனா என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, கடையெல்லாம் வாடகை புடிச்சு கடை போடுற அளவுக்கு கூட சீச்சி கிட்ட காசு இல்ல போல, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சானியாக்கு ஆறுதல் சொல்லி கூட்டு வரா. இங்க பார்த்தா நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக ஃபூஃபுவ பிக்கப் பண்ணதுக்கு சீச்சி வந்திருக்கா. டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா காலி பண்ணிட்டேன், குட் பாய்ன்னு சொல்லிட்டு சீச்சி சொல்ல, அம்மா இன்னொரு போர்ஷன் சேர்த்து வைக்கிறீங்களா, உங்க சாப்பாடு சூப்பரா இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுறாங்க, எனக்கே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்ல, பேசாம இங்க கடையை போட்டுற வேண்டிதான் சீச்சி பல்ல காட்டுறா. அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு தள்ளுவண்டி கடைய ஸ்கூல் வாசல்ல போட்டுடுறா.
பசங்க எல்லாம் அடிச்சு புடிச்சிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அங்க ஒரு டீச்சர் வந்துடுறான். நடக்கிறதெல்லாம் பாத்துடுறான். எங்க படிக்கிற பிள்ளைங்க கவனம் சிதறாம படிக்கணுமா, இல்ல இந்த மாதிரி அடிச்சு புடிச்சிட்டு வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் திட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு. அதே மாதிரியே யாரும் ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளியே வரல, மிரட்டிப்பான் போல. சோ எல்லா சமைச்ச பொருளும் வீணா போயிடுச்சு. சீச்சியும் சானியாவும் மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா கடை ஊத்திக்கிச்சு, யாரும் வாங்கலன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஃபூஃபோ இருக்கான்ல, அவன அந்த மத்த 4 பசங்க இப்ப பாரு புள்ளி பண்ணிட்டே இருக்காங்களே, இப்பயும் பண்ணிருக்காங்க. அங்க வேகமா சீச்சி ஓடி போறா. அதுக்குள்ள நம்ம ஃபூஃபுவ தள்ளி விட்டு அவங்க ஓடி இருக்காங்க. சீச்சி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கையில மருந்தெல்லாம் போட்டு விடுறா. அம்மா நீ இனிமே எங்க கடை வைக்காதம்மா, பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஆம்பளைங்க தான் வேலை பார்க்கணும், பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட பாத்துக்கணும், குழந்தைங்களை வளர்க்கணும், அதாம்மா அவங்க வேலை. டீச்சர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல, குழந்தைங்க அப்படிலாம் நான் நினைக்க கூடாது, பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு எதுவும் இல்ல, யார் வேணா என்ன வேலை வேணா பாக்கலாம்னு சொல்ல, எனக்கு பிடிக்காது இதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வரான் ஃபூஃபு. ஆனா அந்த இடத்துக்கு ஃபூச்சிங் வந்துடுறான். போய் அம்மாட்ட முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா சாரின்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்ச பாவமா வச்சுட்டு சொல்ல, பரவாயில்ல போய் விளையாடுன்னு சீச்சி சொல்லிடுறா. ஆனா அடுத்த நாள் அப்பயும் நாளைக்கு காலையில கடையை கிளப்பிட்டு ஸ்கூல் வாசல்ல போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது வருவாங்களான்னு. என்னடா பசங்க எல்லாம் வெளியே இருந்து எட்டி பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா, உள்ள நம்ம ஃபூச்சிங் தான் போயிட்டு இந்த டீச்சர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது யாருங்க என் பொண்டாட்டி கிச்சனுக்குள்ளே இருக்கணும்னு நீங்க முடிவு பண்றதுக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு டீச்சர் பாத்துட்டு சூப்பரா இருக்கு பிரமாதமா இருக்குன்னு சொல்றாரு. இவர் தான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா. அந்த டீச்சர் இருக்கான்ல அவரோட சொந்த பையனா. எதுக்குப்பா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, சாப்பிட்டு போறாங்க பிள்ளைங்க, யார் வேணா எது வேணா சாப்பிடலாம், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சீச்சி வெளியே நிக்கும் போதே ஃபூச்சிங் வந்துடுறான். ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சீச்சி மனசுக்குள்ள இவரை பார்த்தா இவ்ளோ ஃபார்வர்டா தெரியுது, அப்புறம் அதுக்கு இவரு இப்படி ஒரு ரூல போட்டாரு பொண்ணுங்களுக்கு சொத்து வரக்கூடாதுன்னு, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்ல, நீங்க பேசின வார்த்தைக்கும் அதே மாதிரி இந்த காலத்து ஆளுங்களுக்கும் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. என்னது இப்ப நீ தான் டிஃப்ரெண்டா பேசுற, ஏன் நீ உண்மையான சீச்சி கடையாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சிங் கேக்குறான். இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு சீச்சி கொஞ்சமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையும் கொஞ்சமும் யோசிக்காம மறுபடியும் கடைய சீச்சி செட் பண்ணிடுறா. ஏன்னா இப்போ பேசி ஃபூச்சிங் அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்கறதால யாராலையும் நோ சொல்ல முடியாது. குட்டி பசங்க எல்லாம் போய் இங்க நின்னுட்டு இருக்காங்க. அவனாலும் நம்ம ஃபூஃபு இருக்கான்ல ரொம்ப கோச்சிட்டு இருக்கான். இந்த கடை வைக்கிறதா அவனுக்கு பிடிக்கவே இல்லைல்ல, அங்கிருந்து கோச்சிட்டு போலான்னு பாக்குறான். ஆனா சீச்சி ஒரு பிளான் பண்ணிருக்கா ஆல்ரெடி. இது எல்லாமே மிஸ்ட்ரி பாக்ஸ், நீங்க ஒரு காசு கொடுத்து இதை வாங்கிக்கலாம், உள்ள என்ன கேண்டி வேணா இருக்கலாம், யாருக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பிடிக்குமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, ஒரு பையன் ஓடி போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். 2 கேண்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷன் கோட்டும் இருக்கு. அதிர்ஷ்டமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு 10 பாக்ஸ் கொடுங்க 15 பாக்ஸ் கொடுங்க 4 ஆளுக்கு கேக்குறாங்க. சீச்சி பாக்குறா, இல்ல என்கிட்ட லிமிட்டடா தான் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறதால ஃபூஃபு யார சொல்றானோ அவங்களுக்கு மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும், ஃபூஃபுவோட கையில தான் இருக்குன்னு சொல்ல, மத்த பசங்க எல்லாம் திரும்பி பார்த்து ஃபூஃபு ப்ளீஸ்ரா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், இனிமே எனக்கு மட்டும் கொடுக்குறியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபூஃபுக்கு எதிரிங்க குறைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சீச்சியோட பிளானேவா. ஃபூஃபு கடையில வந்து நிக்கிறான். எல்லாரும் முதல்ல ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வியாபாரமே ஃபூஃபு பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா அந்த டீச்சர் இருக்கான்ல தூரமா வந்து பாத்துட்டு குழந்தைங்களை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கா, இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். பொண்ணுங்கன்னா எப்பவுமே அமைதியா அடக்கமா இருக்கணும், இது என்ன கேவலமான தனம்னு சொல்லிட்டு ஒரு போர்டெல்லாம் எழுதி கையில வச்சுட்டு அப்படியே நேரா கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். சானியா பாக்குறா, இவனுக்கு என்னதான் பிரச்சனை, இவனை ஒரு வழி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க டீச்சர், பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க, நான் எவ்வளவு அடக்கமா அழகா பெண்மையா இருக்கேன் பாருங்க, வாங்கல பக்கத்துல கை காலாம் வலிக்குது போல மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஓட, டீச்சர் இருக்கான்ல பயந்துட்டு அங்கிருந்து தலை தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் அவன் வீட்டுல உட்காந்து படிக்கும் போது அவன் கண்ணுக்கு அப்படியே பிரம்மையில சானியா மயக்கிற மாதிரி வர மாதிரி இருக்கு. மசாஜ் பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு முதுகுல கை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டீச்சர் பயந்து அலறி அடிச்சுட்டு எந்திரிக்க, என்னது எல்லாம் கனவா, என் மனசுக்குள்ள கூட இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில நம்ம சீச்சி சானியாலாம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கடைக்காரங்களும் காய்கறி இவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிப்பாங்களாம். அப்படி ஒரு பாட்டி நிறைய வெள்ளரிக்கா, ஆனா வெள்ளரிக்காலாம் அழுகி போயிருக்கு. சானியா, பாட்டி என்ன வெள்ளரிக்காலாம் அழுகி போயிருக்கு, எனக்கு வேணான்னு கொடுக்க, அந்த பாட்டி இல்ல இல்ல வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறாங்க, ரொம்ப காசு பிரச்சனை போல. ஆனா அதை பாத்துட்டு நம்ம சீச்சி இல்ல இல்ல பாட்டி நல்லாதான் இருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு அந்த வெள்ளரிக்காயை கூட வாங்கிக்கிறா. சானியா பாக்குறா, அப்ப எனக்கு மட்டும் கருணை காட்டினதால நான் ஸ்பெஷல்னு நினைச்சேன், உனக்கு எல்லாரையும் பிடிக்கும் போலேன்னு சொல்லிட்டு லைட்டா புலம்பிட்டு இருக்கா. டீச்சர் அங்க வந்துடுறான். அழுகுன காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, நான் இப்பவே போய் போட்டு கொடுக்க போறேன்னு அங்க இருந்து கிளம்ப. சானியா பாக்குறா, இவனை விடவே கூடாதுரி, நீ அப்படியே போயிட்டே இரு, நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு, யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பக்கத்துல வந்து மிரட்டுறா. டீச்சர் பயந்துட்டே முன்னாடி இருக்க மரத்துல மோதி டப்புன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான்.
எந்திரிச்சு தொலையா, என் மேல பழி ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இவ உலுக்கி எழுப்பிட்டு இருக்கா. டீச்சர் எஞ்சிடுறான். நீ எதுக்கு என் பக்கத்துல இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் உயிரை காப்பாத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட நன்றி கடன் திருப்பி கொடுக்காம என் பக்கத்துல வந்தேன்னு கேக்குற, தோவும் கர்ச்சிஃப் என் கையில இருக்கு, நீயும் நானும் பர்சனலா தனியா இருந்தோங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் ஏதாவது இருக்கா? இதுக்கும் மேல போய் ஏதாவது உண்மையை வெளியே சொன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் சொல்லி வச்சுட்டுருவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. உடனே அவன் வாய மூடிட்டு நின்னுட்டு இருக்கான். அங்கிருந்து கிளம்பி அமைதியா போயிட்டு இருக்கா சானியா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம சீச்சி வீட்டுக்கு வரும்போது அவ தம்பி வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் வெக்கமே இல்லாம இப்படி மினிக்கிட்டு சுத்துவேன்னு தம்பி கேட்க, டேய் உனக்கு என்ன பிரச்சனை, போனா போதுன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் மண்டைய பொழந்துருவேன்னு சொல்ல, ஏன் மண்டைய பொழக்கிறியா, உன் வீட என்ன பண்றேன் பாருன்னு கை கடிச்சதெல்லாம் எடுத்து தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். ஏதோ இருமல் சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. இவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. சீச்சி பாக்குறா, மாடர்ன் உலகத்திலே என் அம்மா சரியான ஆணாதிக்கவாதி, ஆம்பளைங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும்னு நினைப்பா, இப்ப இங்க வந்து என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மா தம்பி அடிக்கிறாங்க. அதுவில்ல நானே உடம்பு முடியாம படுத்து கிடக்குறேன், எல்லாத்தையும் அக்கா பொறுப்புல விட்டு போலான்னு பார்த்தா அவளையே நீ வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கியா, அக்காவை மதிச்சு இருக்குதுன்னா இரு, அப்பதான் நீ வாழ்க்கையில உருப்பிடுவேன்னு சொல்ல, அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு சீச்சி பாத்துட்டு இருக்கா. சேச்சிக்கிட்ட அவங்க அம்மா, நீ வந்துட்டு பொம்பளை பிள்ளை, நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நிறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்டா செல்லம், ஆனா அதுக்கெல்லாம் அம்மாவை மன்னிச்சிரு, உடம்பு சரியில்லாத நேரத்துலதான் அம்மாக்கு புத்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு போய் சமையல் பண்ணிட்டு வரேன், உன் புருஷனை கூட உனக்கு பிடிக்கலையாமே, 2 பிள்ளைங்களை நீயே பார்க்க வேண்டியது இருக்கான், நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. போய் அவங்க அம்மா சமைக்கும் போது அங்க பாபா ஓடி வரா. பாட்டி என் அம்மாவை கூட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. கரெக்டா அங்க சீச்சி வரா. இப்ப நான் எங்க போறேன்னு சொன்னேன், நான் ஒன்னும் போக போறது இல்ல அப்படின்னு சீச்சி சொல்லிடுறா. சரிம்மா ஓகே, நான் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன்னு அப்படியே இருமிக்கிட்டே அவங்க அம்மா அங்க இருந்து போறாங்க. சீச்சி பாக்குறா, மா உடம்பு முடியல, இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவங்க அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. சீச்சி பாவ் அப்புறம் நம்ம சீச்சியோட அம்மான்னு 3 பேரும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. மா என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்க மத்தபடி எது பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு பாவ் சொல்லிட்டு இருக்கா. சீச்சி தனியா போய் உட்காந்துட்டு அவங்க அம்மாக்கு மருந்து காய்ச்சிட்டு இருக்கா. கரெக்டா டேபிள்லயும் மூட்டிக்கு போற நேரமா பார்த்து அங்க பூச்சிங் வந்துடுறான். அவன் தலையை புடிச்சு காப்பாத்துறான். நீ போய் உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நான் அது வரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல வேண்டாம், என் அம்மாக்கு மருந்து காய்ச்சணும், அதுவும் இல்லாம மனசுக்குள்ள நிறைய குழப்பம் எல்லாம் இருக்கு, சோ நானே இங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, உங்க அம்மா வந்ததுல அவங்க பிஹேவியர்ல தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிங் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கதானே செய்யும், இங்க பாருங்க என் தம்பி அந்த வீடை வித்துட்டான், இப்போ நீங்க நல்ல வேலை பாக்குறீங்க, அந்த சம்பளத்துல நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், ஆனா அந்த வீடை என்னால வாங்க முடியாது, சோ அந்த வீடை வாங்கணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா ஆளுக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க, என்ன அநியாயமா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறா. என் அம்மா எப்பவுமே இந்த மாதிரி கிடையாது, திடீர்னு வந்து என்கிட்ட உங்க பாசம் காட்டுறதெல்லாம் நம்புறதா இல்லையா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு பூச்சிங் மேலேயே அப்படியே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறா. பூச்சிங் சிரிச்சுட்டே அவளை பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல சீச்சி எந்திரிக்கிறா. பூச்சிங்கோட ரூம்ல எந்திரிச்சிட்டு இருக்கா. இவரோட ரூம்க்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பூச்சிங் கோட்டை கூட கழட்டி அவன் மேல போத்தி விட்டு போயிருக்கான். பையன் நல்ல தங்கமான பையன் தான் சொல்லிட்டு சீச்சியே வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா தம்பி எங்க வரான், ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க சார், இவதான் என்னோட அக்கா, இவ எங்க அம்மாவை கூட்டு வந்து வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, எங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டு போறதுக்காக தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே கரெக்டா நான் உள்ள போய் பாக்குறேன்னு தலைவர் கிளம்புறாரு. அதுக்குள்ள சீச்சியோட அம்மாவே வந்துடுறாங்க. சார் நானே உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், தம்பியை நல்லபடியா பாத்துக்கோன்னு இந்த சீச்சி கிட்ட சொன்னதுக்கு என்ன உள்ள வச்சு கொடுமைப்படுத்துறா, எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீச்சி ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்னமா இது, அம்மா அப்பாவை கொல்றதா இருக்கிறதுலே பெரிய தப்புன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நமக்கு காட்டிட்டு இருக்காங்க, தம்பியோட ஒய்ஃப்க்கு போய் மருந்து கொடுத்து உன் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இல்ல முடியவே முடியாது, சீச்சி நம்ம வாழ்க்கையவே வாழ விடாம பண்ணிடுவா போலன்னு தம்பி ஒய்ஃப் திட்டிட்டு இருக்கா. கரெக்டா அப்பதான் அவங்க அம்மா வந்திருக்காங்க. சரி ஓகே, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், ஏன்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிதான் இங்க வந்திருக்காங்க. சீச்சியை நல்லா கார்னர் பண்ணி விட்டு இப்ப அவளை மாட்டி விட்டு இவகிட்ட இருக்க காசு பணத்தெல்லாம் ரெசிபி எல்லாம் வாங்கி தம்பிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீச்சி துரோகத்தால பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கா, வீக் ஆயிட்டு இருக்கா. மா எல்லாமே நடிப்பா, அதுக்கு நீ இந்த அளவுக்கு உனக்கு நடிக்க தெரியும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, இது கோர்ட்ல போய் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு. அங்க கரெக்டா பூச்சிங் வந்துடுறான். இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிருப்பா, இதெல்லாம் வந்துட்டு குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை நான் எப்பயும் டைவர்ஸ் பண்ண போறது கிடையாது, இந்த மருந்து தான் நேத்தவ மருந்து காய்ச்சினா, டாக்டர் வந்து இந்த மருந்தை எங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாரு, அவரே இந்த மருந்தையும் கொடுத்துட்டு போனாரு, இதுக்கும் மேல வேற ஏதாவது மருந்து எங்க வீட்டுல இருக்கான்னு தேடி பாத்துக்கோங்க, டாக்டரையும் கூட்டு வந்திருக்கேன், அந்த அம்மா உடம்புல இந்த மருந்து தவிர வேற ஏதாவது உள்ள போயிருக்கிறதுக்கு விஷம் போயிருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க, இருந்ததுன்னா என் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு வேணா கூட்டு போங்கன்னு சொல்ல டாக்டர் செக் பண்றாரு. இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கே தவிர உடம்புல பாய்சன் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இந்த தம்பியும் இந்த அம்மாவும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் பாக்குறாரு,
சரிப்பா, உன் பொண்டாட்டி மேல நீ இவ்ளோ பாசம் வச்சு சப்போர்ட் பண்ணும்போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாருமா சீச்சி, உன் தம்பிய நாங்க வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருவோம். அப்போ உங்க அம்மாவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அம்மா என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு சீச்சியோட கைய பிடிக்கிறாங்க. போனா போதுன்னு காசு கொடுத்துடுறேன், ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துக்கோங்க, என் முன்னாடி கண்ணுல கூட காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. சீச்சி பாக்குறா. பூச்சிங்க பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றா. பூச்சிங்க உடனே நமக்குள்ள என்ன இருக்கு, சாப்பிடலாமா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நானும் பசங்களும் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து சமையல் பண்றாங்க. சீச்சி கொஞ்சம் அப்செட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா ஃபூஃபு இருக்கான்ல, சீச்சிட்ட வந்துட்டு அம்மா நீங்க இங்க இருந்து கிளம்ப போறீங்களா அப்படின்னு கேட்க, டே உன் அம்மாடா நான் எங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறா. பூச்சிங்க்கு இப்பதான் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. பாக்கு லைட்டா தூக்கம் வேற வந்துருது. நான் தங்கச்சியை கூட்டு போறேன், நீங்க அம்மாவை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி பாவ ஃபூஃபு கூட்டு போயிடுறான். சீச்சி உட்காந்து இருக்கவ நல்லா ஒயின ஓவரா குடிச்சிட்டு இருப்பா போல. ஓவரா நீ குடிச்சிட்ட, ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சின்னு கூப்பிட்டு இருக்கான். ரூம்க்கு போலாமா, என்னோட ரூம்கா இல்ல நேத்து மாதிரி உங்களோட ரூம்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா இவ குடிச்சிட்டு போதையில உளர ஆரம்பிக்கிறா. நீங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க, நான் கொடுத்துதான் வச்சிருக்கேன் போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு, நீங்க மட்டும் என் முன்னோரா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இருந்தா அத பத்தி யாரு கவலைப்பட போறா, இப்பயே நான் ஆக்ஷன்ல இறங்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா பூச்சிங்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. குட்டி பசங்களும் அதை பாத்துடுறாங்க. அங்க தலை தெரிச்சிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. சீச்சி அடுத்த நாள் காலையில போயிட்டு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க அங்க ஒருத்தர் வராரு. இங்கெல்லாம் பிசினஸ் பண்றது என்னதான் இருந்தாலும் ஒரு கடை வைக்கிறதுக்கு சமம் தான், அதுக்கான வட்டியை நீங்க கொடுக்கணும், அதுக்கு நீங்க 5 வெள்ளி காசு கொடுக்கணும்னு சொல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, வேற யாரும் கொடுக்குற மாதிரி இல்ல, சரிங்க பாக்கலாம், இப்போதைக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சீச்சியும் சானியாவும் சொல்லிடுறாங்க. சானியா பாக்குறா, என்னடி பண்ண போறோம், என் துரதிருஷ்டம் ஒண்ணு வந்து ஒட்டிக்கிச்சு போலன்னு கேட்க, அடைச்சி வாய் மூடு, இங்க தள்ளுவண்டி கடை வச்சு இவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கறதுக்கு பேசாம நம்மளால நல்ல கடையை வைக்க முடியும், அதே காசுக்கு இன்னும் வேற ஏதாவது பெருசா பார்க்க வேண்டியதா அப்படின்னு மறுபடியும் வட்டிக்காரன் கிட்ட போயிடுறா. நீ என் கிட்டதான் வருவன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்க, எனக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு ஓகே தான், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வட்டிக்காரன் சொல்றான். அது என்னவோ தெரியல. சீச்சி வட்டிக்காரனோட வீட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா. அந்த வட்டிக்காரன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. பூச்சிங் அதை பாத்துட்டான். பொண்டாட்டி உள்ள போறத ஷாக் ஆயிட்டு வந்து, எங்கடா என் பொண்டாட்டி, கொல்ல போறியா இல்லையா, அவளை கடத்தி கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வட்டிக்காரனை புடிச்சு நல்லா கை கால்லாம் முறுக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா சீச்சி உள்ள இருந்து கரண்டியோட ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இந்த வட்டிக்காரன் நல்லா சுவையா சாப்பிட ஆரம்பிக்கிறான். உன் பொண்டாட்டி கையில சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், அதனாலதான் இந்த டிஷ்ஷ செஞ்சு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அந்த பொண்ணுகிட்ட கண்டிஷனா, அதனால அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏதோ பெரிய ஸ்டீக் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பா போல. பரவாயில்ல தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி பூச்சிங் வட்டிக்காரனை முறைச்சு பாத்துட்டு இருக்கான். கையை பிடிச்சு முறுக்கிட்டேன், கன்சல்டேஷன் ஃபீஸ நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு பூச்சிங் சொல்ல, நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல, ஏன் இவ்வளவு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு தான் ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ நான் பயந்துட்டேன்னு சொல்ல, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என் முன்னாடி நல்லா ரொமான்ஸ் பண்றீங்க, பரவாயில்ல, சரி கடை உனக்கு வாடகை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டேன், போய் பாருன்னு சொல்ல, சீச்சி நேரா பூச்சிங்க கூட்டு போறா. இதான் நம்ம ஹோட்டலு, இங்க இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே சொல்லிட்டு இருக்கா. சீச்சிக்கு திடீர்னு நம்ம பூச்சிங்க முகத்தை பார்த்ததும் நைட் ஏதோ வேற மாதிரி பண்ணிட்டோம் போலயேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆமா நேத்து நைட் அவங்க கிட்ட ஏதாவது ஓவரா பிஹேவ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. அங்க குட்டி பொண்ணு வந்துடுறா. ஆமாமா நாங்க எல்லாருமே பார்த்தோம், நீங்க தான் அப்பாக்கு முத்தம் கொடுத்தீங்களேன்னு சொல்ல, சீச்சி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. சாரி கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடி போயிடுறா. ஹோட்டலுக்கு வேலையெல்லாம் வேகமா ஆரம்பிக்குது. சானியா மெனு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பாக்கணுமேன்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு கருத்து கேட்கலான்னு சானியா யோசிச்சுட்டு இருக்கா. டீச்சர் அந்த பக்கமா வரான். இவன் இருக்கானே குறை மட்டும் தான் அவனுக்கு தெரியும், இவனை கூப்பிட்டு கேட்டு பாத்துற வேண்டியதான டீச்சரை கூட்டு வந்து, சார் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சார்னு சானியா சொல்லிட்டு இருக்கா. பிரமாதமா இருக்கு, கலக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு சானியாவை பார்த்து, டக்குன்னு உங்கள்ட்ட ஒரு கொடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக் ஒண்ணு கொடுக்குறான். இது எதுக்கு இவ்ளோ காசு, இந்த சாப்பாட்டை இவ்ளோ காசுக்கு விற்க முடியாது, இந்த காசுக்கு இந்த ஹோட்டலே வாங்கிடலாமேன்னு சொல்ல, இல்லம்மா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டவுரியா இந்த காசை கொடுக்குறேன்னு சொல்ல, என்னது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சானியா கேட்டுட்டு இருக்கா. சீச்சி பாத்துட்டு இருக்கா, என்னடா நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நீ உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு நான் எப்படி நன்றி கடன் செஞ்சாலும் பத்தவே பத்தாது, அதனால பிளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, சானியா பாத்துட்டு இருக்கா. யோ கண்டதையும் பேசிட்டு இருக்காத, கிளம்பியா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு இருக்கா. சீச்சி பாக்குறா, இந்த கடைக்கு பக்கத்துல தான் நான் வாங்க வேண்டிய என்னோட பூர்வீக வீடும் இருக்கு, இத பார்த்து மோட்டிவேட் ஆயாவது கண்டிப்பா நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அங்க வராரு. உங்க அம்மா உடம்பு தேராது போலமா, உன்ன ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னாங்க, போய் பாத்துருன்னு சொல்ல, சீச்சி கிளம்பி போறா. அவங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் யாரு முக்கியங்கிறத நான் உணர மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கும் மேல நீங்க என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கத்துக்கு விரும்புனீங்கன்னா நான் அதுக்கு ஆள் கிடையாது. இப்ப கூட நீங்க என்ன கூப்பிட்டு என் தம்பியை நான் நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான். என்னால என் தம்பி கூட மறுபடியும் போக முடியாது. எனக்கு புருஷன் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கூட தான் என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு சீச்சி அங்கிருந்து கிளம்பி போயிட அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. சீச்சி அம்மா இவ்ளோ சுயநலமா இருக்காங்களே கடைசி வரையன்னு சொல்லிட்டு சோகமா நடந்துட்டு இருக்கா. பார்த்தா பூச்சிங் ஆப்போசிட்ல வந்திருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் மேல தப்பே கிடையாது, அவங்க மேலதான் தப்புன்னு சொல்ல சீச்சி வேகமா பூச்சிங் முதுகு மேல சாஞ்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. திரும்பி மட்டும் பாக்காதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்க அம்மாக்கு ரொம்ப முடியாம இருக்குல்ல, நான் போய் கடன் வாங்கியாவது எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தம்பி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். தம்பி ஒய்ஃப் உள்ள வரா. உன்னோட பெரும் தொல்லையா இருக்கு, என் குழந்தைய காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் உன் பையனை வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே என் வயிறுல குழந்தையே கிடையாது தெரியுமான்னு சொல்ல அவ்வளவுதான். இந்த உடம்பு முடியாம இருக்க பாட்டி துரோகி துரோகின்னு கத்திட்டு ரத்த வாந்தி எல்லாம் எடுத்து அப்படியே உயிரை விட்டுடுறாங்க. சீச்சியும் சானியாவும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. கெஸ்ட் எல்லாம் உள்ள வந்து புதுசா இருக்கே, இப்பெல்லாம் பஃபேனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கரெக்டா அம்மா இறந்து போயிட்டாங்க, இங்க நீ குதூகலமா கூத்தடிக்கிறியான்னு சொல்லிட்டு தம்பி பொண்டாட்டி வந்து சீச்சி கிட்ட பிரச்சனை பண்றாங்க. நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல சீச்சி என்னதான் இருந்தாலும் அம்மா தானே, ஷாக் ஆயிடுறா. இங்க பாருங்க, உங்க அம்மா கை ரத்தத்திலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, உங்களாலதான் இறந்து போயிட்டாங்களாம், நீ இருக்கிற இடம் விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதேதோ பேச சீச்சி கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விளற மாதிரி போயிட்டு இருக்கா. சானியா தாங்கி பிடிக்கிறா. இங்க பாருங்களேன், என்னம்மா தம்பி பொண்டாட்டி ரொம்ப ஓவரா அழுத்திட்டு இருக்க, நான் கண்ணை வேணா தொடச்சு விடுவான்னு மிளகா தண்ணி எடுத்து சானியா கண்ணை தொடச்சு விட்டுடுறா. ஐயோ கண்ணெறிதேன்னு கத்திட்டு அவ்வளவு தம்பியும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. சீச்சி உட்காந்து பாத்துட்டு அவ புருஷன் கிட்ட, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைதான், ஆனா இறந்து போகிற அளவுக்கு எல்லாம் முடியாம இல்ல, ஆனா நான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க போலன்னு சொல்ல, அம்மா சீச்சி உன் அம்மாக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க அம்மாக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சீச்சி சொல்ல, அதுக்கப்புறம் எப்படி அவங்களால லெட்டர் எழுதி இருக்க முடியும், சீச்சி இதை நீ நம்பிக்கிட்டா இருக்க, இதுல ஏதோ ஃப்ராடுத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு பூச்சிங் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு சீச்சி குழந்தைங்க எல்லாம் தூங்க வச்சிட்டு இருக்கும் போது ஊர் தலைவரும் ஒரு சாமியாரும் வராங்க. இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டமே இல்லையாமேன்னு சொல்லிட்டு அவன் மேல சாமியார் மந்திரத்தெல்லாம் ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க. உன்னை ஏதாவது கிளென்ஸ் பண்ணணும்னா ஒரு பேயோட்டுற சடங்கா நடத்தியே ஆகணும், இல்லனா உங்க அம்மாவோட சாபமே உன்னை கொன்னுடும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்ல, யோ வாய மூடியான்னு சொல்லிட்டு சீச்சி ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. நேரா சீச்சிய எந்த இடத்துல அவ தம்பி ஒய்ஃப்லாம் அவங்க அம்மாக்கு நினைவஞ்சலி கொடுத்துட்டு இருக்காங்களோ அங்க கூட்டு போறாங்க. சீச்சி கிட்ட அந்த சாமியாரு ஏதோ ஷீட் எல்லாம் ஒட்டி, சீச்சி மேல கேவலமான ஆத்மா ஒண்ணு இருக்கு, இந்த பொண்ணே ஒரு மோசமான ஆத்மா சாத்தான்னு சொல்லிட்டு சீச்சியை ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சாமியாரு சீச்சி தம்பி ஒய்ஃப் சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்து நடிக்கிறான் போல. கரெக்டா இந்த பொண்ணை உயிரோடய விடக்கூடாது, கொன்னலான்னு சொல்லிட்டு அவ கழுத்துக்கிட்ட நேரம் கத்தி வரை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரம்னு பார்த்த அந்த இடத்துக்கு நம்ம டீச்சர் சானியாலாம் வந்துடுறாங்க. என்னங்க பண்றீங்க, ஒரு பொண்ணு அவ புருஷன் இல்லாத நேரமா பார்த்து கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, நாங்க யாரு வெயிட் பண்றது, இப்ப என்ன பண்றோம் பாருன்னு சீச்சியை அட்டாக் பண்றதுக்கு மறுபடியும் அந்த சாமியார் வரான். பார்த்தா அவன் கையிலேயே ஒரு கல்லு படார்னு படுது. யாரா குறிப்பா தடிச்சதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. பூச்சிங் தான் அங்க நின்னுட்டு இருக்கான். பூச்சிங் கையில ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி வச்சிட்டு இருக்கான். இது வந்து நம்ம ஏற்கனவே சீச்சி கிட்ட பேசிட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. சீச்சி பாக்குறா, தம்பிய பார்த்து லெட்டர் சொன்னல அம்மா கடைசியில எழுதி வச்சாங்கன்னு சொல்லிட்டு, எங்க அந்த லெட்டரை எடு பாக்கலாம், என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணதை எழுதி வச்சிருக்காங்க, ஒன்னாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து காட்டுறான். பார்த்தா அதுல டக்குன்னு நம்ம பூச்சிங்க கையில வச்சிட்டு இருக்க தண்ணிய ஊத்தி விட்டுறான். தண்ணிய ஊத்துனதுமே மறைஞ்சு அவ்வளவு நேரம் பாதி பக்கத்துக்கும் மேல இருந்த லெட்டர்லாம் வெளியே வருது. அதுல இது மாதிரி அந்த அம்மா எழுதியிருக்க மாதிரி, என்னோட 2 பிள்ளைங்களையும் தனியா விட்டு போறதை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு, சோ அந்த 2 பிள்ளைங்களையும் என் கூடயே வச்சு புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தம்பி பொண்டாட்டி ஷாக் ஆயிடுறா. லெட்டரே இல்ல, அது சும்மா பொய்ன்னு சொல்லிட்டு லெட்டரை வாயில போட்டுட்டு, வாங்க எங்கேயாவது போலாம், விட்டா குழி தோண்டி புதைச்சிருவாங்க போலன்னு சொல்லிட்டு புருஷனை கூட்டிட்டு போறா. அவ போயிட்டு இருக்கும் போதே யாரோ காலை பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சீச்சியோட தம்பி கிட்ட சொல்ல, பார்த்தா சீச்சி எங்க பேய் உருவத்துல வந்து அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி இருக்கு. கரெக்டா ஊர் பெரியவர்லாம் வந்துட்டாரு. தப்புதாம்மா, நாதாம்மா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தம்பி வர பயந்து அழுதுட்டு இருக்கான். சீச்சி உடம்புல இருந்து ஆத்மா போன மாதிரி பூச்சிங் மேல சாஞ்சுக்கிறா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சும்மாவே விடக்கூடாது, இந்த தம்பியை கூட்டு போங்க, முதல்ல என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா தம்பியோட ஒய்ஃப் மயங்கி விழுந்த மாதிரி பண்றா. அவ மாசமா இருக்காங்க, நான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன், அதுக்கப்புறமா விசாரணைக்கு வரேன்னு அந்த 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சீச்சிக்கு அதுக்குள்ள கையில இவங்க தாக்குனதுல வந்து ஆயம் போட்டிருக்கு. அதுக்கு பூச்சிங் வீட்டுக்கு கூட்டு போய் மருந்து போட்டுட்டு இருக்கான். சாரிமா நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்ல, இல்ல அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே சரியா போயிரும், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த லெட்டர்ல மீறி எழுத்துக்கள் எல்லாம் எழுதுனது நீங்க தான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க நல்லா படிச்சு வேலை பாக்குற ஒரு சாதாரண ஆள் தானே, அதுவும் அவன் கையில கல் எடுத்து குறி பார்த்து அடிச்சீங்க,
உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு அப்படின்னு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. உடனே ஃபூச்சிங்க்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. அதுல யாரோ வந்துட்டு நல்லபடியா என் போய் பிள்ளைங்களை பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சிங் ஆனா சமாளிச்சிடுறான். 4 பேரும் குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சீச்சி அவளோட கடையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட கடை ரொம்ப நல்லா வியாபாரம் ஓட ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு அப்பப்போ ஃபூச்சிங் வந்து சீச்சிக்கு காசெல்லாம் கொடுத்து காசு கணக்கெல்லாம் பாக்கணும்ல, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இன்னும் விடுற மாதிரி இல்ல. தம்பி பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கா, நீங்க நான் காசு கடன் வாங்குறதுக்கு போனேங்க, அப்போ ஒருத்தனோட போட்டோ எடுத்துட்டு இவரை தெரியுமான்னு கேட்ட ஆளுங்க வந்திருந்தாங்க. அது யார் தெரியுமா? எல்லாம் உங்க அக்கா புருஷன் தான், ஃபூச்சிங் தான் அப்படின்னு சொல்ல. அப்படியான்னு தம்பி கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ஃபூச்சிங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆள் வந்துடுறான். பாஸ் நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ வாய் மூடு, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சிங் தனியா கூட்டு போயிட்டு, எனக்கு நீங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா உங்களை தேடி கூப்பிட்டு இருக்காரு. நான் ஒரு வேலைக்கு போகாட்டி கூட வேற யாராவது உங்களை கண்டுபிடிக்க தான் போறாங்க. வாங்க இங்க இருந்து போலான்னு சொல்ல, எங்க உன் கைய காட்டு, கட்டி வச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போறேன், நான் அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு ஃபூச்சிங் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சீச்சி இதெல்லாம் காதுல வாங்கிடுறா. அப்ப ஃபூச்சிங் உண்மையான ஃபூச்சிங்கே இல்லையா, அவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க, யாரு கூட்டு போறதுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சீச்சி அன்னைக்கு பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு போக வரலான்னு வந்துட்டு இருக்க. கொல்லக்கூட்ட தலைவன் ஒருத்தன் ஊருக்குள்ள வந்துட்டு சாதாரண மக்கள் மாதிரி ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கு. சீச்சி அதை பாக்குறா. அப்ப கண்டிப்பா அது வேற யாரும் இல்ல, ஃபூச்சிங் தான் அந்த கொல்லக்கூட்ட தலைவன்னு முடிவே பண்ணிடுறா. இங்க நம்ம ஃபூச்சிங் இருக்கான்ல, ஒரு பையனை உள்ள கட்டி போட்டான்ல, அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து டே இங்க இருந்து அமைதியா போயிடுறா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்க வந்தாதான் போவேன் நம்ம சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா சானியாவும் நம்ம சீச்சியும் கரெக்டா வெளியே வராங்க. உள்ள ஏதோ பேச்சு குரல் கேட்ட மாதிரி இருக்கு. உள்ளதான் ஒரு வேலை இந்த கொல்லக்காரன் ஒளிஞ்சிருக்கான் போல, கையும் களவுமா பிடிக்கலான்னு சானியா சொல்ல, அந்த கொல்லக்காரனே ஃபூச்சிங் தான், அவன் எங்கேயாவது மாட்டிக்க போனான்னு சொல்லிட்டு சீச்சி பயப்படுறா. ஹலோ நான் உள்ள வர போறேன், யாராவது இருக்கீங்களான்னு வேணும்னே சத்தம் போட்டு சிக்னல் கொடுத்துட்டே உள்ள வந்து எட்டி பாக்குறா. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஃபூச்சிங்கும் அந்த பையனும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க போல. பாத்தியா யாருமே இல்ல, நான் தான் சொன்னேன்ல வாங்கி வந்து போலான்னு சானியாவை கூட்டிட்டு சீச்சி வேகமா வெளியே ஓடி போயிடுறா. பின்னாடி கூடைக்கு நடுவுல தான் இந்த 2 பேரும் மறைஞ்சிட்டு வெளியே வராங்க. இதுக்கும் மேல வெயிட் பண்ண கூடாது, நான் போயிட்டு எல்லா உண்மையும் சீச்சி கிட்ட சொல்ல போறேன்னு அங்க இருந்து ஃபூச்சிங் கிளம்புறான். சீச்சி உன்ட்டு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும்னு சொல்ல, சீச்சி பாக்குறா இவன் பாட்டுக்கு நான் தான் கொல்லக்கூட்ட தலைவன்னு சொல்லிட்டா, எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, இல்ல சீச்சி முக்கியமா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்ல, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரணும், இல்ல நமக்கு ஏதாவது ஆபத்து வரணும்னா மட்டும் அதை என்கிட்ட சொல்லுங்க, மத்தபடி எனக்கு தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சீச்சி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அடுத்த நாள் சீச்சி குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தங்க வந்துடுறான். இது பாவும் ஃபூஃபுவும் தானே, இது என்னோட குழந்தைங்கம்மா, நீதான் சீச்சியா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா, எனக்கு கல்யாணம் ஆகும்போது நானே வீட்டுல இல்ல, உன்னை மட்டும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க எங்க சொந்தக்காரங்க, இன்னைக்குதான் உன்னை பாக்குறேன்னு சொல்ல, என்னது நீதான் அந்த குழந்தைங்களோட அப்பாவான்னு சொல்லிட்டு சீச்சி கேக்குறா. ஃபூஃபுட்ட சொல்லி விடுறா, போய் உன் அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுன்னு சொல்ல, அங்கிருந்து வேகமா அவனும் கிளம்பி ஓடிட்டு இருக்கான். சீச்சி பாக்குறா, சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு கையில காஃபியும் கொடுத்து குடிக்க வச்சுட்டு, கொஞ்சம் சரி எதுக்காக இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்க, வேலை நிறைய இருந்துச்சுமா, அது மட்டும் இல்லாம டவுன்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, சோ இங்க இருக்கிற எல்லா சொத்தையும் அடமானம் வச்சதெல்லாம் வித்து தள்ளிட்டு இங்க எது கிளம்பி சொத்துக்களோட அங்க போலான் இருக்கேன், வந்துரு நம்ம எல்லாம் குடும்பமா அங்க போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதா இங்க கேட்கணும்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. பாஸே நாதான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கான். ஆனா டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறான். டீல மயக்கம் மருந்து கலந்து வச்சிருப்பா போல. ஃபூஃபு அங்க ஓடி வரான். அம்மா நம்ம ஃபூச்சிங் இருக்காருல, அவர் அப்பாவே இல்லையாமா, அவர் எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களாம் வேற யாரோ, இவர் தான் என்னோட அப்பாவா, இவர் ஏன் மயங்கி இருக்காரு, என்ன எல்லாரும் ஏமாத்துறீங்களான்னு கேட்டு கோச்சிட்டு அங்க அவன் வேற வெளியே கிளம்பி ஓடி போயிடுறான். சீச்சி ஃபூச்சிங்க்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஊருக்குள்ள ஊர் தலைவரை பார்க்க ஓடுறா. என்னம்மா அவர் ஏதோ கெட்டவர் போலயே, ஆளுங்க வந்து பொய் பேர சொல்லிருக்குன்னு கூட்டு போயிருக்காங்க, ஜெயில அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஓ மேலையும் அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அதான் இப்ப அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான்ல, நீயும் அந்த ஃபூச்சிங்னு சொல்லிட்டு நடிச்சானே அவனும் சேர்ந்து குழந்தைங்களை ஏமாத்தி சொத்த திருட வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஃபூச்சிங் எங்க இருக்கானோ அந்த ஜெயிலுக்குள்ளேயே சீச்சியையும் போட்டு வச்சிடுறாங்க. சாரி இந்த இதுக்குள்ள நானும் உன்னை இழுத்து விட்டுட்டேன் அப்படின்னு ஃபூச்சிங் சொல்லிட்டு இருக்கான். அம்மா நீங்க தான் அந்த கொல்லக்கூட்ட தலைவனா அப்படின்னு சீச்சி கேட்க, கொல்லக்கூட்ட தலைவனா, யார் உனக்கு அப்படிலாம் சொன்னது, இந்த நாட்டோட தளபதியோட பையனா, என் பேரு சூயன் அப்படின்னு சொல்ல, சூயனா எல்லாரும் பாராட்டுற அந்த எக்ஸாம்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அந்த பையனான்னு கேட்க, ஆமா அதே பையன்தான், 3 தலைமுறையா எங்க அப்பா குடும்பம் தான் தளபதியா இருந்துட்டு வராங்க, ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு சண்டையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என் அப்பா எனக்கு கொஞ்சம் நீ வந்து படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல என்ன ஃபெயில் ஆன மாதிரி காட்ட விட்டாரு, அவர் தான் என்ன கூப்பிட்டு அடி அடி நடிச்சு என் முதுகுல இருக்கிற காயத்துக்குலாம் அவர் தான் காரணம், எனக்கு ஆனாலும் போர்க்களத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல சொல்ல என்னை விடாம இங்க வரைய வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு,
எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஒரு தடவை இந்த தொல்லைகள்ல இருந்து தப்பிச்சு வரும்போதுதான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொள்ளைக்காரங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அப்பதான் அந்த குட்டி பசங்களோட உண்மையான அப்பா என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு முதுகுல என்னோட ஃப்ரெண்ட் அவன் அம்ப வாங்கிட்டான். டேய் ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது, என் குழந்தைங்களை மட்டும் பத்திரமா பாத்துக்கோடா, என் டோக்கன் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். உன்கிட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணேன் எத்தனையோ தடவை, ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா உண்மையை சொன்னா அடுத்த செகண்டே குழந்தைங்களுக்கு நான் அப்பா இல்லனோ, உனக்கு நான் புருஷன் இல்லனோ ஆயிடும் பாரு. அதனால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல சீச்சி அவனே பாசமா பாத்துட்டு இருக்கா. அப்ப அவனோட ஆள் ஒருத்தன் அசிஸ்டன்ட் வெளியே வந்துட்டு, வாங்க உங்களை காப்பாத்தி கூட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, போலான்னு சீச்சி அவன் கூப்பிட்டு கிளம்புறான். இல்ல இப்போ நம்ம தப்பிச்சு போனா நம்ம மேல போட்ட பழி எல்லாம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் வரமாட்டேன், நீங்க சீக்கிரமா வெளியே போங்க, நான் நிரபராதி நிரூபிச்சுட்டு அப்புறம் கூட்டு போங்கன்னு சொல்ல, இதுக்கும் மேல உன்ன ஒரு பிரச்சனையை கூட தனியா ஃபேஸ் பண்ண விட மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஃபூச்சிங் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல 2 பேரும் அந்த ஆளை கட்டி போட்டு வச்சிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. ஃபேக் அப்பா ஒருத்தன் வந்திருக்கான்ல, ஏற்கனவே உண்மையானப்பா இறந்து போயிருக்கான் நம்ம ஃபூச்சிங் கண்ணு முன்னாடியே, இவன் ஃபேக்கா வந்திருக்கான். அப்பா நீங்க தான் என் அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டியா செல்லம், எங்க என்ன கழட்டி விடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே ஃபூஃபோவும் அந்த ஆளை கழட்டி விட்டுடுறான். நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபேக் அப்பா வெளியே கிளம்பிட்டு இருக்கான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஃபூஃபு பாவ் 2 பேரும் போறாங்க. போறவன் எங்க தெரியுமா போறான், அந்த தம்பி பொண்டாட்டி இருக்கால, அவதான் ரகசியமா ஒரு இடத்துல இருக்கா, அவதான் அந்த ஆளை ஏற்பாடு பண்ணி விட்டுருப்பா போல. 2 பேரும் ரூம்குள்ள போய்க்கிறாங்க. அப்போ அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு நான் தான் அப்பான்னு சொல்லி எல்லா சொத்தையும் என் கைக்கு வந்துரும்னு சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஷேர் போட்டுக்கலாம், நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கா. அது இருக்கட்டும், இவ்வளவு முக்கியமான ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ற, இன்னைக்கு ஒரு நாள என் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவளும் சரி வெளியே சொன்னா மாட்டிக்குவோமே எதுவும் சொல்லாம இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து தம்பி உள்ள வர, இந்த 2 பேரும் தப்பான கோலத்துல இருக்கத பாத்துட்டு, என்னடி நடக்குதுங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த திருட்டு பையன் தம்பிய வேகமா வந்து கத்தியால குத்திடுறான். ஏய் என்னையா பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் ஓடி வந்துட்டு இருக்கா. வாய மூடு, இல்லன்னா வந்து ஓங்கதியும் அதோகதி ஆயிரும், கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது, நீயே ஒரு மானகெட்ட பொம்பளை தானே, வா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு எங்கயோ வெளியே ஓடி போயிட்டு இருக்கான். இங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதெல்லாம் வெளியே இருந்து குட்டி பசங்க பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பூச்சிங்க விசாரணைக்கு உள்ள கூப்பிடுறாங்க. பூச்சிங் சீச்சி 2 பேரும் ஊர் தலைவர் முன்னாடி போய் நிக்க, அங்க இந்த ஃபேக் அப்பா இருப்பான்ல, அவனும் அங்க வந்துட்டு ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி நின்னுட்டு இருக்கான். இல்லங்க நான் தான் உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பூச்சிங் அப்படியே ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறான். இந்த 2 பேரும் குழந்தைங்களை ஏமாத்தி சொத்த ஆட்டைய போடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப குழந்தைங்க 2 பேரும் உள்ள வராங்க. இந்த ஆளு என் அப்பான்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன், இவன் அப்பாவே கிடையாது, என் அப்பாக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள்லாம் இவனுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூ சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற அப்படின்னு ஊர் தலைவர் கேட்க, எல்லாரும் தான் சத்தம் கேக்குதுன்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. தம்பி இருக்கான்ல, கத்தி குத்து வாங்கினா கூட இன்னும் அவனுக்கு உயிர் இருக்கு போல, அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கான், அவங்க வந்துட்டு இருக்கான். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேங்க, என் பொண்டாட்டி தான் அந்த ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கா, இந்த 2 பேத்துக்கும் கள்ள தொடர்பு இருந்தது, அது என் கண்ணால பாத்துட்டேன், அதுக்கப்புறம் என்னையே கத்தியால குத்த துணிஞ்ச கொலைகாரன் இவன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல, ஊர் தலைவரே ஷாக் ஆயிடுறாரு. இந்த 2 பேரையும் புடிச்சு ஜெயில போடுங்கன்னு சொல்லிடுறாரு. தம்பி நீ உண்மையாவே யாருதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊர் தலைவர் நம்ம பூச்சிங்க பாத்து கேக்குறாரு. நான் தான், என்னோட உண்மையான பேரு சூயன் அப்படின்னு நம்ம பூச்சிங்கும் சொல்லிட்டு இருக்கான். என்னது அந்த பையனா, தளபதியோட பையனா அப்படின்னு கேட்க, பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் அதுக்கு ஆதாரத்தையும் காட்டுறான். என்னப்பா இது, இந்த இடத்துல நீ இருக்கலாமா, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல, இப்ப உங்க 2 பேருக்கும் குழந்தைங்களுக்கும் ரத்த பந்தம் இல்லன்னு ஆயிடுச்சு, குழந்தைங்களை ஏதாவது முகாம்ல விட்டுட்டு கிளம்பி போங்கன்னு சொல்ல, அங்க இருந்து எல்லாரும் சண்டைக்கு வந்துடுறாங்க. பிள்ளைங்களை இந்த 2 பேரும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன, இந்த மாதிரி ஒருத்தங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், ஒரு வேலை பூச்சிங்கே இங்க இருந்து கிளம்புனா கூட சீச்சி குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்குவா, பொண்ணுங்கிறதால அவளுக்கு திறமை இல்லன்னு நினைச்சீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டைக்கு போறாங்க. சரிம்மா நீ நல்லபடியா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த 4 பேரும் ஃபேமிலியா அங்க இருந்து கிளம்புறாங்க. பூ வேகமா அங்க போய் சீச்சியை கட்டி பிடிச்சிட்டு, நான் உங்க பையன் இல்லங்கிறதுக்காக என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். சீச்சி பாக்குறா, நான் எங்கடா போறேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. பாவு போறா, நான் உங்களை இன்னும் அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு பூச்சிங்க பாத்து கேக்குறா. நான் உன் அப்பா தான், வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாவும் வேகமா ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. அடுத்த நாள் இந்த தம்பியோட பொண்டாட்டி இருக்கால, அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. தம்பி பாக்குறான், அவளை மூஞ்சிலேயே முழிக்க பிடிக்காம அக்காவோட முகத்தை பார்த்து என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம சீச்சி ஜாலியா அன்னைக்கு பசங்களோட டின்னர் சாப்பிட்டே வான வேடிக்கையெல்லாம் பாக்கலான்னு உட்கார்றா. வான வேடிக்கை நடக்குது. குழந்தைங்களுக்கு காதுல சத்தம் ஓவரா இருக்கேன்னு காதை மூடிட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்க, நம்ம சீச்சியோட காதை பூச்சிங் பின்னால உட்காந்து மூடிக்கிறான். உனக்கும் தான் காது சத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு
இவ அமைதியா சிரிச்சுட்டே இருக்கா. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. பாவ் தூக்கத்திலேயே எனக்கு இவங்க கூட இருக்கும் போது தான் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாத்துட்டு அமைதியா பூச்சிங், உனக்கு நான் தேவையே கிடையாது. நீ தனியா இருந்து ஒளி கொடுக்கிற சூரியன் மாதிரி. ஆனா நான் அப்படி கிடையாது. உன்னை பாதுகாக்காம இன்னும் டிராக் பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்ப போறேன்னு சொல்ல, உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு சப்போர்ட் தேவையில்லைன்னு தோணலாம். ஆனா எனக்கு நீங்க வேணும். ப்ளீஸ் என் கூடயே இருந்துறீங்க. என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு பூச்சிங் வேகமா அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவனும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். எங்க அடுத்த நாள் நம்ம பூச்சிங்க ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. பார்த்தா அங்க உள்ள இருக்கிறது நம்ம பூச்சிங்கோட அப்பா தான். சீச்சிக்கு அவரை யாருன்னே தெரியல. சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு எங்க ஹோட்டல்ல எல்லா டிஷ்ஷும் பெஸ்டா செய்வோம் சார்னு சொல்ல, பெத்த அப்பம் கூட பிள்ளைய அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு டிஷ் அது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சீச்சிக்கு இப்பதான் உண்மை புரியுது. என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவர் பெட்டி நிறைய தங்க கட்டி எடுத்து வச்சு இதை எடுத்துட்டு ஒழுங்கா ஓடிருன்னு சொல்ல, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பூச்சிங் வந்துடுறான். பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். மண்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட வச்சு, கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்புங்கிறதே கிடையாது. இந்த பொண்ணோட இங்க ஓடி வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, திரும்ப நீ ஊருக்கு வர போறியா இல்லையான்னு கேட்க, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு பூச்சிங் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இவனை அடைச்சு வைங்க, எப்ப இவனுக்கு ஊத்தி வருதோ அப்ப வந்துகிட்டோன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் அடைச்சு வச்சிடுறாங்க. சீச்சி பாத்துட்டு இருக்கா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நான் கிளம்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரெடியா இருக்கா. மாமனார் தானே நீங்க, எனக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கண்டபடி சொல்லிட்டு இருக்கா. வாய மூட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பூச்சிங்கோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து 2 குழந்தைங்களும் வந்துடுறாங்க. மா ஏமா அந்த அங்கிள் உங்களை திட்டுறாருன்னு சொல்லிட்டு கேட்க, அங்கிள் இல்லடா இவர் உங்களுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. உன்னை குட்டி பசங்க 2 பேரும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இது போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கத்த ஆரம்பிக்கிறாரு பூச்சிங்கோட அப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் பூச்சிங்க பாக்கலான்னு அந்த ரூம் கிட்ட வர, பாவ் வெளியே நின்னுட்டு என் அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்னு சொல்லிட்டு கார்டு கிட்ட அழுதுட்டு இருக்கா. இவருக்கு பார்க்கவே பாவமா இருக்கு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என் அப்பா கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டுருவார் தாத்தா, பசி தாங்க மாட்டார் தாத்தான்னு இந்த குழந்தை அழுக. உண்மையாவே இவருக்கு மனசே இறங்கிருது. கையில சிக்னல் காட்டி குழந்தைய உள்ள விடுங்கன்னு சொல்லிடுறாரு. பாபா உள்ள போய் சாப்பாடு கொடுக்குறா. அங்க இருந்து அவர் வெளியே வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஃபூஃபு இருக்கான்ல, கத்தி சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அப்போ அவனோட வாழ்க்கையில விழுந்துருது. மரவாள் தானே வச்சிட்டு இருக்கான். ஒன்னும் டெக்னிக்கும் வரல ஒன்னும் வரல, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தளபதி தானே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தா நீங்க செம்ம மாசு கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருக்கான். பின்ன சும்மாவான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சண்டை கொடுக்கும் போதே ஏதோ ஒரு போர் லெவலுக்கு கால்ல அடிபட்டு இருக்கும் போல, கால் லேசா ஒரு மாதிரி வீக்கா ஆட ஆரம்பிக்குது. அன்னைக்கு மறுபடியும் நம்ம சீச்சி சாப்பாடு கொண்டு வரா. இன்னைக்கு என்ன நக்கல் பண்ண சாப்பாடு கொண்டு வந்திருக்கான்னு அவர் கேக்குறாரு. நக்கல் பண்ண இல்ல, இது கால் வலி சரியாக சொல்லிட்டு இருந்தான். ஃபூஃபு உங்களுக்கு கால் வலிச்சுதாமே, விசாரிச்சேன், போர்ல அடிபட்டுதாமே, இது குடிச்சா சரியா போகாது ஆனா வலிக்காம இருக்கும்னு சொல்லிட்டு சீச்சி இதை கொடுக்குறா. சரி ஓகே, எனக்கு சூப் வரைய கொடுத்துருக்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு 1000 காயின் நீ இதை கொடுத்தன்னு வச்சுக்கேன், நீ என் பையனை கூட வச்சு நல்லபடியா வாழணுங்கிறதுல உறுதியா இருக்கன்னு நினைப்பேன். சரியா, உங்க குடும்பத்தை சேர விடுவேன், போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கிறாரு. இவகிட்ட இருக்கதே கொஞ்சம் நஞ்சம் தானே இருக்கும். கையில இருக்கிற கடைய வித்து அதே மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு 900 காசு சேர்த்துடுறா. குழந்தைங்க கிட்ட கேக்குறா, நம்ம அப்பாவை கூட்டு வரத்துக்கு வச்சுக்கலாமா இல்ல உங்களுக்கு பணம் வேணுமான்னு. அப்பாதான் வேணும்னு குழந்தைங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சீச்சி அடுத்த நாளே பூச்சிங்கோட அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க. இதுல 900 காயின் தான் இருக்கு, நான் உன்கிட்ட கேட்டது 1000 காயின், கிளம்பு கிளம்பு, என் பையன் உன் கூட வரமாட்டான்னு சொல்ல, அப்போன்னு பார்த்து கரெக்டா அங்க சானியா வந்துடுறா. ஊர்க்காரங்க எல்லாம் வராங்க. ஒன்னாலதாமா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு என் வட்டிக்காரர் கூட வராரு, இந்தம்மா வச்சுக்கோமா காசு, என்ன முடியுதோ பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து காசு கொடுக்குறாங்க. சீச்சி பாக்குறா, மாமா இப்ப காசு இருக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எதுவும் சொல்லாம அவர் பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு. பூச்சிங்க அங்க வரான். பா இதுக்கு மேல எத்தனை நாள் பா அடைச்சு வச்சிருக்க போறீங்க, நீங்க ஒரு பாசமான அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா அதே மாதிரியே நானும் என் குழந்தைங்க மேல பாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அவங்க என்னோட குழந்தைங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்ல, சரி போயிட்டு வா அப்படின்னு அவர் மனசே வராம சொல்லிடுறாரு. பூச்சிங் வேகமா இந்த 3 பேரையும் பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கான். சீச்சி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப அவர் பாட்டுக்கு தளபதி எங்க இருந்து கிளம்புறாரு. ஃபூஃபு பாக்குறான். தாத்தா நான் உங்ககிட்ட வர போறேன், நீங்க தான் எனக்கு சண்டை பயிற்சி கத்து கொடுக்க போறீங்கன்னு சொல்ல, சிரிச்சுட்டே எங்க வந்து தளபதி கிளம்பிடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ டீச்சர் இருக்கார்ல, அவர் அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நட்சத்திரங்கள்லாம் மறுபடியும் விழ போற நாள், பெரிய மாற்றம் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சானியாண்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப நான் மறுபடியும் திரும்பி போக போற நாள் வந்துருச்சு, அதுக்குள்ள போக போறேனான்னு சொல்லிட்டு சீச்சி அப்செட் ஆயிடுறா. நம்ம எல்லாம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பூச்சிங் கிட்ட கேக்குறா. குழந்தைங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா விருந்தெல்லாம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நட்சத்திரம் திடீர்னு அங்க இருந்து விழ ஆரம்பிக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு வேண்டிட்டு இருக்காங்க. சீச்சிய பார்த்து பாவ் கேக்குறா, அம்மா வேண்டுமா ஏதாவதுன்னு சொல்ல, என் பாசம் என்னைக்கும் பிரியாம இருக்கணும், அது மட்டும் தான் நான் வேண்டுவேன்னு சொல்லிட்டு சீச்சி அழவே ஆரம்பிக்கிறா.
பூச்சிங் பாக்குறான். எதுக்கு இவ இப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போதே, சீச்சி உங்க மேல வச்சிருந்த காதல் எல்லாமே உண்மை, அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பூச்சிங்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒலியா மாறி டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. பார்த்தா மாடர்ன் உலகத்துல இருக்கா. கரெக்டா அவளுக்கு கால் வருது. நான் உங்க வக்கீல் பேசுறேம்மா, அந்த இடம் இருக்குல்ல அது பொண்ணுக்கும் சொந்தம் தானா, அப்படிதான் உங்க பழைய பாத்திரத்திலேயே இருக்கு, அதனால யாரும் உங்களை ஏமாத்த முடியாதுன்னு சொல்ல சீச்சி அழுதுகிட்டே இனிமே அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. எனக்கு இனிமே அதுவா முக்கியம், என் குடும்பம் என்ன விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அது முக்கியம் இல்லையா, வேற என்ன முக்கியம், நாங்க முக்கியமான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. சீச்சி திரும்பி பார்த்தா அங்க நம்ம பூச்சிங்க குழந்தைங்க எல்லாமே மாடர்ன் உலகத்துல அவங்களுக்கும் எல்லா மெமரிஸும் எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல அங்க நின்னுட்டு இருக்காங்க. சீச்சி அவங்கள பார்த்து அழ ஆரம்பிக்க பூச்சிங்கும் குழந்தைங்களும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கியூட்டான ஒரு ரீயூனியனோட தான் இந்த மூவி முடிவுக்கு வருது. குட்டி மூவியா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மூவி நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.